வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செக்கு மாடுகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜீவானந்தம் ஒரு இன்டலெக்சுவல். தமிழில் சொன்னால் அறிவுஜீவி. அப்படித்தான் தன்னை பற்றி சொல்லிக் கொண்டான். அப்படியேதான் நம்பவும் செய்தான். உத்தியோகம் பேருக்குத்தான், அதுவும் மனசு இருக்கும் போதுதான். எதிலும் நிலைத்து கொஞ்ச நாள் இருந்ததில்லை. வாழ்க்கையே நிலையாதது, அப்புறம் வேறெது நிரந்தரம் என்று கேட்பான். சட்டை மாற்றுவதை விட சுலபமாக வேலை மாற்றுவான். அவனை நம்பி குடும்பம் என்று ஒன்று இல்லாததால் சமாளிக்க முடிந்தது. பெரிய இடத்து பெற்றோர் சொல்லி சொல்லி பார்த்து அலுத்து விட்டு விட்டனர். என்னவோ அவன் ஒரு பிள்ளை, சித்தம் போக்கு சிவன் போக்கு என்ற தாய் எப்போதாவது அலுத்து கொள்வாள். அவனுக்கு சிரிப்பு வரும். அஞ்ஞானம் பேசுகிறது என்று தோளை குலுக்கிக் கொள்வான். வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய விஷயங்கள் இருக்க அதை பற்றிய பிரஜையே இல்லாமல் இவளால் எப்படி சாப்பாடு, சமையல், வீடு, தோட்டம், வேலைக்காரர்கள் என்று இந்த மாதிரி சின்ன விஷயங்களிலேயே ஆயுட்காலத்தை கழித்து விட முடிகிறது? இதையும் தாண்டி உலகம் என்று ஒன்று இயங்குகிறது என்பதையும் அதன் இயக்கங்களையும் பற்றி இவள் என்றாவது சிந்திப்பாளா? இந்த ரீதியில் அவன் ஆராய்ச்சியில் இறங்குவான். உமா அவனுடைய எதிர் வீட்டுக்காரர் சுந்தரத்துடைய பெண். குழந்தை பருவத்தை தாண்டி குமரி பருவத்தில் அடி எடுத்து வைத்திருப்பவள். அவர்கள் எதிர் வீட்டுக்கு குடி வந்து கொஞ்ச நாட்கள் ஆனதில் இருந்து அவனுக்கும் உமாவுக்கும் ஒரு தோழமை உருவாக ஆரம்பித்தது. எப்படி என்று சொல்ல இயலாமல் அதில் ஒரு இறுக்கமும் கொஞ்ச நாட்களாய் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. இதை பற்றியது என்ற நிர்ணயம் இல்லாமல் தன் எண்ண போக்குகளை, உலக நடப்புகளை, தத்துவ விசாரங்களை அலசி உமாவுடன் பகிர்ந்து கொள்வான் ஜீவானந்தம். அவள் புரிந்து கொள்ள முயலுவாள். புரியாத போது அவனை ஏறிட்டு விழித்து பார்ப்பாள். அவன் அவளுக்கு புரியும் அளவில் விளக்கி சொல்வான், அல்லது பேச்சை மாற்றுவான். சில சமயம் கதை, கவிதை என்று படித்து காட்டுவதும் உண்டு. இவர்கள் இருவரையும் சேர்ந்து பார்க்கையில் பார்ப்பவருக்கு சட்டென்று மனதில் படுவது அந்த பொருத்தமின்மைதான். அவனுக்கு 40 இருக்கலாம், அவளுக்கு 16, 17க்கு மேல் சொல்ல முடியாது. இருவரின் தோற்றங்களும் கூட பொருந்தாதவைதான். முகை அவிழும் புத்தம் புது மலர் போல அவள் இருப்பாள். அவனும் அவளுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் போல இருப்பான். முரட்டு தோற்றம். ஏதோ உடுத்து கொண்டிருப்பான். இஷ்டம் இருந்தால் ஷேவ் செய்து கொண்டிருப்பான். இல்லாத போது ஒரு வார அல்லது 10 நாளைய மீசை தாடி, எதிலும் அலட்சியமான ஒரு பாவனை. பொருத்தமோ இல்லையோ, இந்த நட்பு இதுவரை யாரையும் உறுத்தவில்லை. அவன் வீட்டில் ஜீவானந்தம் கை கழுவி விடப்பட்ட கேஸ். அவள் வீட்டை பொறுத்தவரை அவன் ரொம்ப சேஃப். வயசு பெண்ணிடம் தடையில்லாமல் பழகக்கூடியவன். அவர்கள் அப்படி நினைத்ததற்கு காரணமும் இருந்தது. உமா வீட்டவர்கள் எதிர் வீட்டுக்கு குடி வந்த புதிது. சுமார் 3 வருடங்களுக்கு முன் உமாவின் தந்தை சுந்தரம் 4-5 முறை வலிய வந்து பரிச்சயம் செய்து கொண்டதை தொடர்ந்தும் தன் தந்தை மதிலுக்கு அவர்கள் வீட்டுக்கு செல்லாததை கண்டு தானாவது போகாவிட்டால் மரியாதையாக இராது என்று நினைத்து ஜீவானந்தம் திடுதிப்பென்று ஒரு நாள் எதிர் வீட்டுக்குள் நுழைந்தான். சுந்தரம் உற்சாகத்தோடு வரவேற்றார். குடும்ப கதையெல்லாம் விசாரித்தார். அவன் பதில் சொல்லிக் கொண்டே வந்தான். அவனுடைய கொள்கைகள், சித்தாந்தங்களை எல்லாம் சொல்லி இருந்தால் என்ன நினைத்திருப்பாரோ என்னவோ. பேச்சு அதில் போகாமல் குடும்ப விவகாரங்களிலேயே தொடர்ந்தது. தனக்கு கல்யாணமாகி ஒரே வருடத்துக்குள் மனைவியை இழக்க நேர்ந்ததை அவன் சொல்ல நேர்ந்தது. அம்மாதான் பிடிவாதம் பிடித்து அவனிடம் வாதாடி மன்றாடி 100 ஜாதகம் அலசி அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தாள். அதில் கூட அக்கறை காட்டவில்லை அவன். கல்யாணம் என்றால் ஒரு ஆண் ஒரு பெண், மொத்தத்தில் பெரிய ரிஸ்க். அழகோ படிப்போ உள்ளிருக்கும் ஆளை அடையாளம் காட்டுமா? இதில் எந்த பெண்ணா இருந்தால் என்ன? எவளோ ஒருத்தியை கொண்டு வந்து நிறுத்து, தாலியை கற்றேன். எனக்கு அதுவும் அவசியமில்லை. அந்த சடங்கு கூட உனக்காகத்தான், உன் திருப்திக்காகத்தான். இப்படி வாதிட்டுத்தான் கல்யாணத்துக்கே கொட்டினான் ஜீவானந்தம். அவன் அவ்வளவு சொன்னதே போதும் என்றிருந்தது அம்மாவுக்கு. ஒரு கால்கட்டை போட்டுவிட்டால் இந்த பிள்ளை கூட மாறி விடுவான்.
குறியாக இருப்பான் என்று அவளுக்குள்ளே ஒரு கணக்கு. சட்டென்று சுகந்தாவை தேர்ந்தெடுத்தாள். கல்யாணம் ஆயிற்று. கைப்பிடித்த கணவனை புரிந்து கொள்வதே கஷ்டமாயிருந்தது அந்த பெண் சுகந்தாவுக்கு. இவர் கூட பேசுறதே வேடிக்கையா இருக்கே என்பாள். பேச்சுக்கு என்ன கேடு, பேசுகிற அத்தனை வக்கணையாய் காரியம் செய்தாலும் உண்டு என்பாள் அம்மா. எனக்கும் சேர்த்துத்தான், நீங்க எல்லாரும் செய்யறீங்களே, சமைச்சு சாப்பிட்டு தூங்கி. ஆமாப்பா, சமைக்காம அடுக்களை கதவை இழுத்து மூடிட்டு நானும் உன் கூட வெந்தண்டாவாதம் செய்ய உட்கார்ந்துடுறேன். வயிறு பசிக்கிறச்சே தெரியும் சேதி. நல்லா வயிறும் ரொம்பி வீட்டு பொறுப்பெல்லாமும் யாரோ பார்த்துக்கிட்டு ஏன்னு கேட்க ஆளும் இல்லாம இருந்தா நீங்கள்லாம் பேசுவீங்க குதர்க்கம். தேசத்தை சரியா சொன்னீங்க. எனக்கு சொல்ல தெரியலையே. நேத்து ராத்திரி எல்லாம் ஏதேதோ பேசி என்ன போர் அடிச்சுக்கிட்டு இருந்தார் தெரியுமா என்று கைதட்டி குதூகலிக்கும் சுகந்தாவை இவ்வளவுதானா என்பது போல பார்ப்பான் ஜீவானந்தம். அவளும் ஒரு அஞ்ஞானியாக, தனக்கு இணை இல்லாதவளாக, சராசரி பெண் ஜன்மமாக தோன்றுவாள் அவனுக்கு. ஆனாலும் அவள் அப்படி நொடியில் இல்லாமல் போய்விட்டதை, திடீரென்று இறந்த காலமாகிவிட்டதை ரசிக்கவில்லை ஜீவானந்தம். தலை தீபாவளிக்கு மாமனாரின் வற்புறுத்தலுக்காக பம்பாய் போனவன் சுகந்தாவை அங்கே விட்டுவிட்டு வந்தான். 15 நாள் கழித்து அவள் கிளம்பிய விமானம் சில நொடிகளில் பற்றி எரிந்து கடலில் விழுந்து, அத்தோடு அந்த அத்தியாயம் முடிந்து போயிற்று. நடந்ததை எல்லாம் வரிசைப்படுத்தி மனதில் நினைத்து பார்த்து கொண்டவன் ஒரு பெருமூச்சுடன், அவள் அந்த பிளேன் டிசாஸ்டர்ல போயிட்ட போது எனக்கு 26, அவளுக்கு 23 சார் என்று முடித்த போது பார்வை ஜன்னலுக்கு வெளியே சூன்யத்தில் நிலைத்தது. அவ்வளவு சின்ன வயசுலேயேவா அவ்வளவு சின்ன வயசுலேயேவா என்று உருகி போனார் சுந்தரம். அப்புறம் வேற கல்யாணம்? பதில் சொல்லவில்லை. சிரித்துவிட்டு வெறுமே இருந்து விட்டான் ஜீவானந்தம். அன்றிரவு சுந்தரம் தன் மனைவியிடம் சொல்லி கொண்டிருந்தார். தங்கமான மனுஷன் பாரேன், சின்ன வயசுலயே அவ அநியாயமா போயிட்டா. இத்தனை வருஷமா 2ஆம் கல்யாணத்தை பத்தி நினைக்காமலேயே கூட இருந்திருக்கார். பெரிய இடத்து பிள்ளை, பிக்கல் பிடுங்கல் இல்லை, குழந்தை கூட இல்லை, முதல் கல்யாண வயசே கூட இல்லை. பெண்ணை பெத்தவன் எல்லாம் தொத்தி இருக்க மாட்டானோ? எத்தனை வைராக்கியம் இருந்திருக்கணும். தென்னை மரத்துல புடவையை சுத்தினா துரத்திட்டு ஓடுற காலமாச்சே இது. இந்த காலத்திலேயும் இப்படி ஒருத்தர், அடடா! இப்படித்தான் அவர்கள் கணிப்பில் பல படிகள் உயர்ந்து நின்றான் ஜீவானந்தம். அப்புறம் அவரே அவனை அழைத்து பேச ஆரம்பித்தார். ஒரு நாள் அவன் தலையை கண்டதும் சிரித்து கொண்டே முறையிடும் தொனியில் சொன்னார். பாருங்கள் ஜீவானந்தம், டிசம்பர் பூச்செடி காடாட்டம் கொல்லை பூரா மண்டி கிடக்கிறது, வெட்டக்கூடாதாம். தடை உத்தரவு யாருடையது என்று அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். பள்ளியில் இருந்து வந்து சீருடையை கூட கழற்றாமல் கையில் டிபன் தட்டோடு புறக்கடை படிக்கட்டில் உட்கார்ந்திருந்த சிறுமி தென்பட்டாள். குண்டு முகம், அகன்ற கண்கள், எதையும் அப்போதுதான் புதிதாய் பார்ப்பது போன்ற ஆர்வமிக்க பார்வை. இவள் ஒருத்திக்கு கொஞ்சம் பூ போராதோ? இங்க வந்து 2 தரம் அதை அடியோடு வெட்டி போட்டேன். மறுபடி புதராட்டம் வளருகிறது. ஒரு மனுஷன் வேண்டாம்னு வெட்டுறானே, திரும்பி இப்படி வளருகிறதாமே. வளருகிறோமேன்னு அந்த செடிக்குத்தான் வெக்கமா இருக்காதோ? ஜீவானந்தம் வெளிச்சத்தில் இருந்த பெண்ணை திரும்பி பார்த்தான். அந்த கண், அந்த பார்வை. ஏன் சார் இப்படி நினைக்க கூடாது? வெட்டினாலும் அடிய மாட்டேன், மறுபடியும் வளருவேன்னு உயிர்ல வளர்ச்சியில அத்தனை உறுதியா இருக்கிற என்னை மறுபடி இப்படி குரூரமா வெட்டுறானே இந்த மனுஷன். இவனுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் வாழறதை இவன் எப்படி தடுக்கலாம்? என்ன நியாயம்னு அது கேட்கலாம் இல்லையா? சிரித்து கொண்டே சுந்தரத்திடம் அவன் கேட்ட அந்த கணத்தில் ஜீவானந்தத்தை உமாவுக்கு ரொம்ப பிடித்து விட்டது. சுந்தரமே கூட ஒரு ஆச்சரியத்துடன் அவனை பார்த்துவிட்டு கத்தியை கொண்டு போய் உள்ளே போட்டு விட்டு வந்தார். தேங்க்ஸ் மாமா என்று கண் விரிய எதிரில் வந்து நின்றவளை ஜீவானந்தத்துக்கும் ரொம்ப பிடித்து விட்டது. அப்படித்தான் அவர்கள் அறிமுகமானார்கள். பழக பழக அவள் அறிவு கூர்மை அவனை கவர்ந்தது. தான் இதுவரை பார்த்ததில் இருந்து பெண்களை பற்றி கொண்டிருந்த அபிப்பிராயத்தை மாற்ற வல்லவளாக தெரிந்தாள் அவள். தன் பேச்சை, சிந்தனை ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடியவள் என்று நம்பினான். தன் கருத்துக்களை பயிரிடக்கூடிய விளை நிலமாக தோன்றினாள் உமா. பாடத்தில் சந்தேகங்களை விளக்கத் தொடங்கினான்.
விடுமுறை நாட்களில் வெளியே அழைத்து போவதும் மாலை நேரங்களில் உலாவ போவதும் வழக்கமாயிற்று. அந்த சமயங்களில் எல்லாம் ஏதாவது சொல்லிக்கொண்டே வருவான் ஜீவானந்தம். அவன் நினைப்பில் அறிவுபூர்வமான பேச்சு மற்றவர்கள் புரிந்து கொள்ள முயலாமல் போர் என்று ஒதுக்கி விடுவார்களே என்ற ஆதங்கத்துடன் மனதில் தேக்கி வைத்திருந்ததை எல்லாம் கேட்டுக்கொள்ள ஒருத்தி கிடைத்தாளே என்ற உற்சாகத்தில் கடகடவென்று கொட்டிவிடும் பேச்சு அது. சமயங்களில் நாட்டு உலக நடப்பு எதனாலாவது அவன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கையில் சிந்தனையில் தோய்ந்து நிதானமாக வரும் பேச்சு. அம்மா அடிக்கடி அழுத்து கொண்டதை போல் பேசி பேசி எதை சாதிக்க முடிந்ததோ இல்லையோ இந்த நட்பை சம்பாதிக்க முடித்தது ஜீவானந்தத்தால். உமாவுக்கு சரியான இம்ப்ரெஷனபிள் ஏஜ், எதையும் மனதில் வாங்கி பதித்து கொள்ளும் வயது. உமா ஜீவானந்தத்தை முதலில் சந்தித்த போது 14, இப்போது 17. இந்த இடைக்கால 3 வருடத்தில் அவள் ஜீவானந்தத்தால், அவன் நட்பால், அவனுடைய வித்தியாசமான கருத்துக்களால் பெரிதும் கவரப்பட்டாள். அவன் பேச்சை கேட்பதே சுவாரஸ்யமாயிருந்தது உமாவுக்கு. அவளுக்குள்ளே ஒரு பிரமிப்பு. ஜீவானந்தம் ஓர் அதீத அறிவாளியாக மற்றவர்களிடமிருந்து உயர்ந்து வானளாவி நிற்பவனாக தோன்றினான். யோசிக்கணும் உமா, நிறைய யோசிக்கணும். யோசிக்க யோசிக்க புத்தி கூர்மையாகும் என்பான் அடிக்கடி. சாதாரண காரியம்னே இல்ல. மனச அதன் போக்குல ஓட விட்டு எதை பத்தி வேணா யோசிக்கலாம். சுயமா சிந்திச்சோமாங்கிறது தான் முக்கியம். அப்படி சிந்திக்கிறச்ச எத்தனையோ விஷயம் புரிய வரும். நம்மையே நாம் நன்னா புரிஞ்சுக்கலாம். நமக்கே ஆச்சரியமா இருக்கும் என்பான். கேட்டு கேட்டு தானும் அவனைப் போல தனித்து ஒரு சிந்தனாவாதியாகி விட வேண்டும் என்ற எண்ணம் அவள் உள்ளத்தில் வலுப்பெற்றிருந்தது. கட்டுப்பாடான தென்னிந்திய குடும்ப சூழ்நிலையில் இருந்து விலகி வடக்கே ஒரு தோரணையில் வாழ்ந்து பழகியவர்கள் அவள் பெற்றோர். ரிட்டையர் ஆகி சென்னைக்கு வந்தாலும் மனதையும் சக்தியையும் உருப்படியான வழிகளில் செலவிட்டனர். கிளப் சபாக்களில் அங்கத்தினராகி பஜனை சமாஜம் ஆகியவற்றிலும் பொழுதுபோக்காக ஈடுபட்டதில் நேரம் சுமையாக அழுத்தவில்லை. வேறு அலுவலின்றி வயது பெண்ணை வயிற்றில் நெருப்பாக நினைத்து அவஸ்தைப்பட்டு கொண்டு கண்ணில் விளக்கெண்ணையோடு ஒவ்வொரு நிமிடமும் அவளையும் அவளது நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் சுபாவமோ, வீணான அசட்டு சந்தேகங்களில் மனதை அலையவிட்டு அலட்டி கொள்ளும் தன்மையோ அவர்களுக்கு இல்லை. பெண் சிரிச்சா போச்சு, புகையிலை விரிச்சா போச்சு என்ற தமிழ் பழமொழியை சுட்டி காட்டி பெண்ணை கட்டுப்பெட்டியாய் காபந்து செய்யவும் இல்லை. இதனால் எல்லாம் உமாவுக்கு ஓரளவில் சுதந்திரம் இருந்தது. தன் செயல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறையும் அப்பா அம்மாவிடம் சொல்லி அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. தவிரவும் சுந்தரம் தம்பதிக்கு ஜீவானந்தத்தின் பேரில் ஏற்பட்டு விட்டிருந்த மிக நல்ல அபிப்பிராயத்தினாலும் கூட உமா அவனுடன் பழகினதோ, அவர்களிடையே தோன்றியிருந்த சிநேகிதமோ அவர்களுக்கு விகல்பமாக படவே இல்லை. வெகு இயல்பாகவே எடுத்துக்கொண்டனர். அன்று கல்லூரியில் இருந்து வரவே லேட் ஆகிவிட்டது உமாவுக்கு. லைப்ரரியில் இருந்து கொண்டு வந்திருந்த கவிதை தொகுதியுடன் ஜீவானந்தத்தை தேடி போனாள். அவன் படிக்கும் மூடில் இல்லை. அப்ப வாங்க, நாம ஒரு வாக் போயிட்டு வரலாம் என்று அழைத்தாள். இருவரும் கிளம்பிய போது மாலை மங்கத் தொடங்கிவிட்டது. வழக்கம் போலன்றி இருவரும் மௌனமாய் நடந்து வந்து அந்த மணல் மேட்டின் மேல் அமர்ந்தனர். அருகில் உயரமாய் வளர்ந்து கலகலவென்று சிரிப்பது போல் கொல் என்று பூ உதிர்த்து கொண்டு நின்றது ஒரு மகிழ மரம். உட்கார்ந்ததும் உட்காராததுமாய் அப்படியே கை நீட்டி விழுந்திருந்த மகிழம்பூக்களை பொறுக்க ஆரம்பித்தாளுமா. இவளுக்கு எப்போதுமே பூ மீது கொள்ளை ஆசை என்று தோன்றுகிறது ஜீவானந்தத்துக்கு. முதன்முறை அவளை சந்தித்த போது கூட அப்படித்தானே சுந்தரத்திடம் மல்லுக்கு நின்று கொண்டிருந்தாள். பூ விஷயமாக. பெண்கள் என்றால் பிறவையிலேயே பூ, நகை இதன் மேலெல்லாம் தனி ஆசை வந்து விடுகிறது. இது அந்த வர்க்கத்தின் இயல்பா அல்லது சூழ்நிலை, வளர்க்கப்படும் முறை, இவற்றின் பாதிப்பா? அவன் லேசாக சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? இத்தனை நேரம் உம்முனும் மௌன சாமியாரா இருந்தீங்க, இப்ப திடீர்னு சிரிச்சுக்கிறீங்களே அங்கிள்? பூ பொறுக்குவதை நிறுத்திவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்து கேட்டாள் உமா. இந்த மகிழம்பூவை பார்த்த உடனே உன் கண்ணு மூஞ்சியும் சிரிக்கலாம், நான் மட்டும் சிரிக்க கூடாதா?
கேலியாக சொல்லிக்கொண்டே வந்தவன் ஏதோ தோன்ற சட்டென்று நிறுத்தினான். அவன் பார்வை ஆகாயத்தில் நிலைத்தது. நீ எப்பவாவது இந்த நட்சத்திரங்களை பத்தி யோசிச்சிருக்கியா உமா? அவளும் மேலே நிமிர்ந்து மினுமினுக்கும் நட்சத்திரங்களை பார்த்தாள். பார்க்க பார்க்க எத்தனை நட்சத்திரங்கள் தெரிந்தன! எத்தனை பாத்தியா உமா? கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. சிலது பளிச்சுன்னு பிரகாசமா மின்னுறது, சிலது ஏதோ மின்னுறது பகல் இருக்கிறதே தெரியாமலும் இருக்கு. சிலவற்றை மட்டும் நாம கவனிச்சு குறிப்பிட்டு கணித்திருக்கோம். இதையெல்லாம் பத்தி நினைச்சு பார்க்க உனக்கு தோணி இருக்கா உமா? ஆஹா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தோன்றுது அங்கிள்? இரவுல வேலையெல்லாம் ஆன பிறகு மனசுல வேற ஒன்றும் யோசனை இல்லாம இருக்கச்ச மொட்டை மாடியில போய் இருட்டுல படுத்துண்டு பார், எத்தனை விஷயம் தானா தோன்றதுன்னு. பெரிய ஆகாசம் மனுஷன் எவ்வளவு சின்னவன்னு நினைக்க வைக்கும். எண்ணிக்கை இல்லாத நட்சத்திரம் போல் எண்ணிக்கை இல்லாத மனுஷ கூட்டம். அத போலவே பூமியிலேயும் சில பேர் பிரகாசமா புகழோட வாழறா. சில பேர் சில மட்டங்களிலே பேர் எடுக்கிறா. சில பேர் பிறந்ததோ வாழ்ந்ததோ தெரியாமலேயே மங்கி மறைஞ்சு போயிடுறா. திறந்த வாய் மூடாமல் பிரமித்து போய் உட்கார்ந்திருக்கிறாள் உமா. எவ்வளவு நிஜம் என்று அவள் மனம் வியக்கிறது. மலையாய் ஜீவா அங்கிள் உயர்ந்து நிற்க மற்றவர்கள் இந்த மாதிரி யோசிக்க முடியும் என்பதே தெரியாமல் அற்பமாய் தூசாய் தாழ்ந்து நிற்க, இவருடைய தொடர்பு தனக்கு கிடைத்தது எத்தனை பெரிய அதிர்ஷ்டம்! தன்னை ஒரு பொருட்டாய் மதித்து இதையெல்லாம் தன்னிடம் இவர் பேச, எப்படியேனும் அவர் கணிப்பில் தான் உயர்ந்து நிற்க வேண்டும். ஆமாம், அவர் மதிப்பில் தான் உயர வேண்டும் என்று வியப்பிலும் உணர்ச்சியிலும் திக்குமுக்காடி போகிறாள் உமா. ஒரு வாரமாக வீடு அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. சுமார் 15 வருடங்களாக சிகாகோவில் ப்ரொஃபசர் கணவன் சொந்த வீடு சகிதம் செட்டில் ஆகிவிட்டிருந்த கமலி ஜீவானந்தத்தின் தங்கை பிறந்தகம் வந்திருந்தாள். அப்போது கல்யாணமாகி போனவள் நடுவில் 11 வருடங்களுக்கு முன் ஒரு தரம் வந்திருந்தாள். இப்போது 2ஆம் முறை வந்திருக்கிறாள். அப்போது கணவருடன் மட்டும் வந்திருந்தாள். அம்மா, என்னடி 4 வருஷமா போறதே என்று இழுத்ததற்கு 5 ஆண்டு திட்டம் என்ற கண்ணை சிமிட்டி கொண்டு பதில் சொன்னாள். சொன்னபடியே இப்போது 10 வயது மகள் சசியுடனும் 4.5 வயது மகன் சுரேஷுடனும் வந்திருக்கிறாள். அங்கேயே பிறந்து வளரும் குழந்தைகள் இந்தியாவை பற்றி எதுவும் தெரிந்து கொண்டிருக்கவில்லை. அதோடு மட்டுமா, கமலிக்கே இங்கே எதுவும் சரிப்படவில்லை. இந்த நீண்ட கால இடைவெளியில் இங்குள்ள பழக்க வழக்கங்களை விட்டு போயிற்றாம். அவள் தோரணை ஜீவானந்தத்திற்கு வியப்பூட்டியது, எரிச்சல் ஊட்டியது, கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருந்தது. என்ன ப்ராப்ளம் போ? ஒரு பாத் டப் கிடையாது, டப் கிடையாது. டப் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு குளிக்கவே தெரியாது. வா வான்னு எழுதுனீங்களே, கொஞ்சம் யோசிச்சு முன் யோசனையா உன்னை ஹையருக்கானா வாங்கி போட்டு இருக்கலாம். அப்பாவுக்கு அதுக்கெல்லாம் எங்க டைம்? இத்தனை நாளாகியும் இன்னமும் அதே மாதிரிதான் கட்சிக்காரங்க கிட்ட மாரடிச்சுக்கிட்டு இருக்கார். ஐய, டிவியில இதுதான ப்ரோக்ராம்? சகிக்கலையே. அங்க பார்க்கணுமே, எத்தனை சேனல், என்ன கலர்! வேலையெல்லாம் விட்டுட்டு டிவி ப்ரோக்ராம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் தெரியுமா? நமக்கு பார்க்க ஆசையா இருக்கும். அஞ்ஞானத்தோடு அம்மா ஆசையாய் போட்டு வைத்திருந்த ஊறுகாய்கள் சீர்ந்து வாரின்றி இருந்தன. காரம் புளி எல்லாம் சாப்பிடுவதை குறைத்து விட்டார்களாம். எப்பவாவது மாசத்துல ஒரு நாள் தான் நம்ம மாதிரி சாப்பாடாம். குழந்தைகளுக்கு பழக்கவே இல்லையாம். மாறாக கொக்கோ கோலா தான் பழக்கமாம். என்னடா பாக்குறேன் ஜீவா, கொஞ்சம் தேடி பார்த்து எங்கிருந்தானா ஒரு கோக் வாங்கிட்டு வரக்கூடாதோ? சுரேஷுக்கு அது இல்லாம சாப்பாடே இறங்காது. தண்ணி ஆட்டம் குடிப்பான். பாவம் குழந்தை ஏங்கி போயிடுவானே. பிளாக்ல வேணாலும் பணம் கொடுக்கலாம்டா. இந்தியாவில் இப்படி சங்கதின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு 4 கொக்கோ கோலா கான்சன்ட்ரேட் வாங்கி போட்டுண்டு வந்திருப்பனே. இவள் ஏன் இப்படி மாற்றி மாற்றி ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் என்று யோசித்தான் ஜீவானந்தம். தாயாகி விட்டாலே அம்மா லட்சணமாக அஞ்ஞானமும் அசட்டு அங்கலாய்ப்புகளும் வந்து விடுமோ என்று தோன்றுகிறது. குழந்தைகளே பாத் டப்பையும் கொக்கோ கோலாவையும் விட்டு விடுவதாக சொன்னால் கூட இவள் விடாமல் நினைவூட்டி ஏங்க வைப்பாள் போலிருக்கிறதே. பாருமா, நான் சொல்லிண்டே இருக்கேன், காதுல போட்டுக்காமலேயே இருக்கான் ஜீவா. இவனும் கொஞ்சம் கூட மாறலையே. இஷ்டம் இருந்தா குளிச்சு தோணினப்போ சாப்பிட்டு இப்போ ஒன்னும் வேலை வெட்டிக்கு கூட போறது இல்லையா? நம்ம இந்தியாவில தான் இதெல்லாம் கட்டுப்படியாகும்.
அங்கெல்லாம் 16 வயசானா பிள்ளையோ பொண்ணோ வீட்டை விட்டு தனியா வந்துடுவாங்க. கார் கழுவி ஷூ பாலிஷ் போட்டு பார்ட் டைம் வேலை பண்ணி அந்த வயசுலயே சொந்தமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏதோ படிப்பு அது இதுன்னு சிலருக்கு தான் அப்பா அம்மா பணம் கொடுப்பாங்க. சின்ன வயசுலயே சொந்த கால்ல நிக்கிற தைரியமும் வரும். பணத்தோட அருமையும் தெரியும். ஆனாலும் இந்த மாதிரியா? எப்படி இறக்குகிறாள், என்ன குத்தல் என்றுதான் தோன்றியது ஜெய்வானந்தத்துக்கும். நான் ஏன் போக்கில் எப்படியோ இருக்கிறேன், இவளுக்கு என்ன நஷ்டம்? எல்லோரும் இவளைப் போல தலைகீழாய் மாறிவிட வேண்டுமா? கோக் கிடைப்பதே குதிரை கொம்பாய் இருக்கிறது. பிளாக்கிலாவது கோக் வேண்டுமாம். இதை எப்படி இவளால் சொல்ல முடிகிறது? ஒரு வினாடி தயங்கி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறான் ஜெய்வானந்தம். இவளிடம் போய் இதையெல்லாம் சொல்லியும் பிரயோஜனமில்லை. அவளுக்கு எங்கே புரிய போகிறது? கமலிக்கு பெரும் அவமதிப்பாய்ப்பட்டது. ஏற்கனவே அண்ணனிடம் ஏகப்பட்ட மனத்தாங்கல் அவளுக்கு. அம்மாவிடம் பொறுமை தீர்க்கிறாள். பாருமா, நான் சொல்லிண்டே இருக்கேன், காதுல போட்டுக்காம போயிட்டா. 11 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறவளுக்கு இதுதான் மதிப்பா? ஒரு வீட்டுல அண்ணன் தலையில தூக்கி வச்சுண்டு கொண்டாடி இருப்பாங்க. இவன் ஏர்போர்ட்டுக்கு கூட வரல. போகட்டும், ஒரு நாள் பக்கத்துல உட்காந்துண்டு அண்ணனா ஆதரவா பேசினானா? மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு விசாரிச்சானா? குழந்தைங்க வந்திருக்கே அதுகளை தூக்கி வச்சுண்டு ஒரு நாள் கொஞ்சினானா, விளையாடினானா, வெளியில கூட்டிட்டு போனானா? நேரம் இல்லைங்கிறதுக்கும் இல்ல. இவன் என்ன வெட்டி முறிக்கிறது? பணத்தை ஆயிரக்கணக்கில் தண்ணியா செலவழிச்சுண்டு என்னத்துக்கு வந்திருக்கோம்? மனுஷாளுக்காகத்தானே. இதுதான் வரவேற்பா? வந்து 10 நாள் ஆகல. இதுக்குள்ள ஏண்டாப்பா வந்தோம்னு ஆயிடுத்தோ. பொறுமல் புலம்பலில் முடிய அம்மாவுக்கு சங்கடமாயிருந்தது. அவள் பிள்ளை பக்கம் பேசுவாளா, பெண் பக்கம் பேசுவாளா? உனக்கு அவன் சுபாவம் தெரியாதடி, எப்படி மாத்த முடியும்? என்னைக்குமே அவன் விட்டேத்தியத்தானே இருப்பான், இப்பதான் புதுசா என்று சமாதானம் சொல்கிறாள். அண்ணன் சுபாவம் தெரிஞ்சதுதான். என்றைக்குமே ஏதோ சத்திரத்துல தங்கியிருப்பது போலத்தான் வருவான் போவானே தவிர வீட்டு மனுஷனாக யாரிடமும் மனதால் ஒட்டி உறவாடி பழகியதில்லை. ஆனாலும் ஆனாலும் தனக்கு கல்யாணமாகி போன பின், தான் குடும்ப தலைவியாகி தனக்கென்று ஒரு அந்தஸ்து வந்த பின், எல்லாவற்றையும் விட இத்தனை நாள் கழித்து தான் வந்திருக்கையில் அலட்சியம் என்றால் மனப்பொருமலை அடக்கவே முடியாமல் இருந்தது கமலிக்கு. டிசம்பர் வந்துவிட்டால் போதும், சென்னையில் தெருவெல்லாம் இசை முழக்கம்தான். அதே போல் ஜனவரியில் தை பிறந்தெடுத்தோ லவுட் ஸ்பீக்கர் முழக்கம். கல்யாண சீசன் ஆச்சே. சேச்ச, ரோடுல நிம்மதியா நடக்க முடியறதா? இரண்டும் இல்லைன்னா அரசியல்வாதியோட மேடை பேச்சு முழக்கம். மார்கழியில பஜனை முழக்கம் எதுவுமே இல்லைனா கூட சென்னையில ஒரு முழக்கம் இருந்துண்டே இருக்கு. ஜீவானந்தம் திரும்பி உமாவை பார்க்கிறான். டிராபிக் சத்தமா? ஊஹும், சமுத்திரத்தை சொல்றேன். கத்தும் கடல்னு நீங்க தானே நேத்திக்கு செய்யுள் படிச்சு சொன்னீங்க. முகத்தில் குறும்பு மிளிர அவள் புன்னகையில் சிரித்தாள். அவன் சிரித்தான். பேஷ் பேஷ் என்று சிலாகித்தான். என்னையே மடக்கிடுவ போல இருக்கு என்று பாராட்டுகையில் மனதுக்குள் வியக்கிறாள். இவளிடம் அறிவு பெருக்கமே தவிர சுருக்கம் இல்லை. ஒன்றை கோடி காட்டினால் 9 கிரகித்துக் கொள்கிறாள். உமாவின் கல்லூரியில் ஒரு சேரிட்டி ஷோ. சுந்தரம் தம்பதியருக்கு சபாவில் ஒரு பிடித்த கச்சேரி இருந்து விடவே ஜீவானந்தத்தை தான் கூட்டிக் கொண்டு போக சொன்னார் சுந்தரம். நிகழ்ச்சி 8 மணிக்கெல்லாம் முடிந்து விட்டது. கொஞ்ச தூரம்தானே, நடந்தே போய்விடலாம் என்று இருவரும் பேசிக்கொண்டே நடந்தனர். 4 தெரு நடப்பதற்குள் 2 சபாக்களை கடந்தாயிற்று. ஒரு நடைபாதை கோயில் எதிரில் பந்தல் போட்டு காலட்சேபமும் நடந்து கொண்டிருந்தது. இந்த சீசன் வந்துட்டா வீட்டுக்குள்ளேயே யாரும் இருக்க மாட்டார்களோ என்று நினைக்கும்படி அத்தனை கச்சேரிகளிலேயும் கடைகளிலேயும் சினிமாக்களிலேயும் ஆட்கள் ரொம்ப வழியறாங்க இல்ல? எங்க வீட்லயே பாருங்களேன் அங்கிள், நாங்க 3 பேரும் அவுட். உங்க வீட்ல தான். அம்மா எங்கேயும் போறதில்ல. கமலி அக்கா கூட சீசன் டிக்கெட் வாங்கியிருக்காங்க போல இருக்கு. ஜீவானந்தம் தோளை குலுக்கினான். வீடு வந்ததும் உமாவிடம் சாவியை வாங்கி பூட்டை திறந்து விளக்கை போட்டான். சூடா எதானா சாப்பிட்றீங்களா அங்கிள்? வேண்டாம், அவங்க எப்போ திரும்பி வருவாங்க? சாதாரணமா 9 மணிக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு அம்மாவோட ஃப்ரெண்டு மாம்பழத்துல 9 மணி கச்சேரியில வயலின் வாசிக்கிறாங்களாம். அதுக்கும் போயிட்டு வந்துடுறோம், நீ சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா நீ என்ன பண்ண போற இங்க? பேசாம அங்க வந்துடேன். பரவாயில்ல, இங்கேயே இருக்க. அட, தனியா கொட்டு கொட்டுன்னு இருக்கணுமேன்னு கூப்பிட்டேன். காலேஜ் லீவு, ஹோம் ஒர்க் கூட கிடையாது, என்ன பண்ணுவ?
தனியா இருக்கோம், போது போகலைங்கிற ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு கிடையாது. நீங்களே சொல்லி கொடுத்துருக்கீங்களே, நிறைய யோசிக்கிறேன். மாடிக்கு போய் ராத்திரியில ஆகாசத்த பார்த்துண்டு, ஹேய்! டக் என்று எழுந்தான் ஜீவானந்தம். அவள் அருகில் போய் அவள் கண்களுக்குள் உற்று பார்ப்பது போல் பார்த்து கொண்டு கேட்டான். சிந்திச்சியா? என்ன தோணுச்சு? இவ்வளவெல்லாம் சொல்றாரே அங்கிள், வாஸ்தவத்துல எவ்வளவு ஆழமா இதையெல்லாம் சிந்திக்க வச்சிருக்கார்னு ஆச்சரியப்பட தோணித்து. ஏய் கழுத! செல்லமாக அவள் தலையில் தட்டிவிட்டு போய் அமர்ந்தான் ஜெய்வானந்தம். முகத்தில் குறும்பு குறையாமல் தானும் எதிரில் அமர்ந்தாள் உமா. சற்று பொறுத்து, உமா என்று ஜெய்வானந்தம் அழைத்த போது உணர்ச்சி மிகுதியில் அவன் குரல் மெல்ல வந்து அவளை தொட்டு அழைப்பது போல் இருந்தது. அவள் நிமிர தணிந்த குரலில் சீரியஸாக சொன்னான். உன்னை பத்தி நான் எவ்வளவோ நினைச்சுண்டிருக்கேன் உமா. 8 மறிவினிலே ஆணுக்கு பெண்ணிங்கே இளைப்பில்லை கான்னு பாடினான் பாரதி. பாக்கி பெண்கள்லாம் எப்படியோ, நீ அறிவாளின்னு என் நம்பிக்கை. அது மாத்திரமில்ல, நம்ம வழக்கம்னு சொல்லிண்டு கட்டுப்பெட்டித்தனத்துக்கு ஒரு களஞ்சியம் இல்லாமல் தன்னை பற்றியும் உலகத்தை பற்றியும் ஒரு விழிப்போட இருக்கிறவளா நீ ஆகணும்னு ஆசைப்படுற. ஒரு லட்சிய பெண்ணா, பாரதியோட புதுமை பெண்ணுக்கு எடுத்துக்காட்டா நீ இருக்கணும். அவன் அழைப்பை போலவே அந்த பேச்சும் அவளை தொட்டது. அவன் பேச பேச அவள் கற்பனைகளில் அமிழ்ந்தாள். சகல நற்குணங்களும் வாய்ந்தவளாக, தன்னம்பிக்கை நிறைந்தவளாக, தனித்த சிந்தனை திறனும் அறிவு தீட்சண்யமும் பெற்றவளாக, எல்லோரும் சுட்டிக்காட்டும் ஒரு லட்சிய பெண்ணாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவா அங்கிளின் ஆசைகளுக்கு ஓர் உருவமாக கற்பனை விரிந்தது. நேரம் நகர்ந்தது. மாடி அறையில் விளக்கையும் போடாமல் இருட்டில் ஜன்னல் அருகில் என்று உட்கார்ந்திருந்தாள் கமலி. புத்தி கெட்டு போய் இங்க வந்தன் பார் என்று 1001வது முறையாக தன்னையே நொந்து கொண்டாள். அமெரிக்காவில் இருந்து வரும்போதே மெட்ராஸில் கச்சேரி சீசன் என்று பல திட்டம் போட்டு சாமான் செட்டு சகிதம் வந்திருக்கிறாள். வெளிநாட்டு இந்திய சமூகத்தினரிடையே வீட்டில் விதவிதமான டேப் கேசட் ரெக்கார்டர்கள் வைத்து கொண்டிருப்பது ஒரு ஃபேஷன். கேட்க நேரம் இருக்கிறதோ இல்லையோ, ரசிக்க ஞானம் இருக்கிறதோ இல்லையோ, என்னிடம் 50 மணி நேரம் கேட்கக்கூடிய அளவு ரெக்கார்டிங் இருக்கிறது. ஆருடையது, இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்தது என்றெல்லாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். நம் கலைகளில் ஈடுபாட்டுக்கு எடுத்துக்காட்டோ இல்லையோ, இவையெல்லாம் இந்திய சமூகத்தினரிடையே அந்தஸ்து மதிப்பீடுகள். இதையெல்லாம் உத்தேசித்து அதற்கு இசைவாய் இந்த சமயத்தில் சென்னையில் இருக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டு வந்திருக்கிறாள். தோதாக கேசட் ரெக்கார்டரும் ஏகப்பட்ட கேசட்டுகளும் கொண்டு வந்திருக்கிறாள். 1க்கு 2 இடங்களில் முன்கூட்டியே சொல்லி சீசன் டிக்கெட் வாங்கி முன் வரிசையில் சௌகரியமாக ரிசர்வ் செய்திருக்கிறாள். ஆனாலும் திட்டமிட்டு கொண்டு வந்தபடி காலை, மத்தியானம், மாலை, இரவு என்று மாற்றி மாற்றி ஒவ்வொரு சபாவாக போக முடியவில்லை. சுரேஷை வீட்டில் விட்டுவிட்டு போகவும் முடியவில்லை. கூட்டிக் கொண்டு போனாலும் தொந்தரவு. ஓரிடத்தில் உட்காராமல் போகலாம் வா என்று அழுகை. மேலும் எங்கே போகவும் வீட்டில் கார் சௌகரியத்தை பார்க்க வேண்டியிருந்தது. இவள் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கொண்டு ரெடியாக வருவாள். கார் இருக்காது. கட்சிக்காரனுடன் பேசிக்கொண்டே இருந்த அப்பா திடீரென்று கிளம்பி போயிருப்பார். எங்கே எப்போது போனார் என்று தெரியாது. அவருக்கு அப்படியே போய் வழக்கமாகிவிட்டது. அம்மா எங்கும் போக மாட்டாள். ஜீவானந்தத்துக்கு கார் தேவையே இல்லை. அதன் பக்கம் தலை வைத்து கூட அவன் படுக்க மாட்டான். இன்று சாயங்காலமும் இப்படித்தான். இவள் கிளம்பி வந்தாள். அப்பா போய்விட்டிருந்தார். இங்கே அருகில் ஸ்டாண்டும் கிடையாது. தெருவோடு நடந்து போயும் அவளுக்கு பழக்கம் இல்லை. நேற்று அதை சொன்னதற்கு அப்பா, அது என்னம்மா அது, முன்னையாட்டம் நேர கேட்டாதானா கச்சேரி? ஒரு மாமாங்கம் கழிச்சு வந்திருக்க, வீட்டுல மனுஷாலோடு இருக்கணும்னு இல்லாம காத்தாலிருந்து ராத்திரி வரை சுத்தின்னு இருந்தா எப்படி என்று வேறு கேட்டுவிட்டார். கௌரவமாக கண் காணாமல் இருந்ததை விட்டு இங்க வந்தன் பார் என்று அவள் அதையே நினைத்து மறுபடி அங்கலாய்த்து கொண்டிருக்கையில்தான் அவர்களை கண்டாள். உமாவும் ஜீவானந்தமும் திருக்கோடியில் இருந்து ஏதோ பேசி சிரித்து கொண்டே ஹாயாக வந்தார்கள். அவங்க வீட்டு வேலைக்காரனாட்டம் இருக்கான். ஒழுங்கா ஒரு ட்ரெஸ் போட்டுக்க கூடாதோ? அவர்கள் எதிர் வீட்டருகில் வந்ததும் அவன் சாவியை வாங்கி கதவை திறந்தான். அத்தோடு வரவில்லை. உள்ளே போனான் வரவில்லை. உமாவின் அப்பா அம்மா வீட்டில் இல்லை என்று தெரியும்.
இவன் அங்க என்ன செய்கிறான்? ஊருக்கு உபதேசியாய் வாய் கிழிய பேசுகிறானே. ஆளில்லாத வீட்டில் அவளோடு தனியாய் இருக்கிறோமே, 4 பேர் தப்பாக பேசுவார்களே என்று தோன்றாதோ? விசுக்கென்று எழுந்து விளக்கை போட்டுவிட்டு கீழே அம்மாவை தேடிக்கொண்டு போனாள் கமலி. சசி ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு தம்பிக்கு பொம்மை காண்பித்துக் கொண்டிருக்க, அம்மா கையில் இன்னொரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு படிக்காமல் பேரன் பேத்தியின் விளையாட்டை ரசித்துக் கொண்டிருந்தாள். தட தடவென்று படிகளை தாவிக் கொண்டு வந்தாள் கமலி. அம்மா, அம்மா! என்னடி, இறங்கி வர்றதுக்கு மனசு வந்ததா? ஆமா, அது யாரு? எது யாரு? அதான் அந்த பொண்ணு எதிர் வீட்டுல இருக்கே. நல்லவா, போய் ஸ்நேகம் பண்ணிக்கோடின்னு சொன்னேன், போனியா? நம்ம வீட்டுல ஒருத்தன் போய் ஸ்நேகம் பண்ணிட்டு இருக்கிறதே போரும். என்னடி சொல்ற? நாளைக்கு 40 தரம் உமா உமாங்கிறான். வேலை வெட்டிதான் இல்லையேன்னு அதுவும் கூட சுத்தின்னு இருக்கான். இதையெல்லாம் நீ எப்படி அனுமதிக்கிற? ஆச்சரியமா இருக்கே. இழுத்தாற்போல கமலி கேட்டபோது அமெரிக்காவில் இருந்து வந்தவளாக தெரியவில்லை. ஏதோ ஆராத்தா குட்டை குப்பத்து லெவலில் நிற்பவள் போல்தான் இருந்தது. சீச்சி, சின்ன பொண்ணடி, 3 வருஷம் ஆச்சோ என்னமோ. இங்க வரச்சே ஸ்கூல் ஃபைனல்ல இருந்தது. இப்ப பிஏவோ என்னமோ. இவனுக்கு 42 43 ஆகலையா? ஏமா, இதுக்கெல்லாம் வயசு உண்டா என்ன? எதுக்கெல்லாம்? ஜீவாவுக்கு இத்தனை நாளா ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. இப்ப அந்த எதிர் வீட்டுக்காரர் வந்ததுல இருந்துதான் ஏதோ அங்க போறான் வரான். ஒரு பொழுதுபோக்கு. அந்த பெண்ணும் இவன்கிட்ட ரொம்ப ஒட்டிண்டு பழகிறது. அந்த பழக்கம்தான் எங்க போய் முடிய போறதோன்னு யோசிக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிற தங்கையை கூட ஏன்னு கேட்க தோணாது அவனுக்கு. எதிர் வீட்டு பெண்கிட்ட அவ்வளவு அக்கறையா? இவங்க வீட்டுல நானாகட்டும், வயசு பெண்ணை இவங்க கூட இஷ்டப்படி பழகிறதுக்கு எப்படி பர்மிட் பண்றாங்க? அமெரிக்காவில் இருக்கிற உன் மாப்பிள்ளையானா சசியை பத்தி இப்பவே கவலைப்படுறாரு. 10 வயசாச்சே, இனிமே அமெரிக்காவில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடும். நாம வீட்டுல ஸ்ட்ரிக்டா இருந்தா கூட ஸ்கூல்ல ஆரம்பிக்கும். இந்த சமூகமே அப்படி. நமக்கோ இதெல்லாம் சரிப்படாது. இப்ப நீ போகிறச்ச கேட்டுண்டு வா, உங்க அப்பா அம்மா சசியை வச்சுக்கிறாங்களான்னு. சரின்னா அடுத்த வருஷமே அவளை அனுப்பிடலாம்னார். இங்க பார்த்தாலோ எல்லாம் தலைகீழா இருக்கு. கேட்பார் இல்லாத ராஜ்யம். பொறிந்து கொண்டே வந்தவள் டக் என்று ஸ்விட்ச் போட்டாற் போல நிறுத்தினாள். ஜீவானந்தம் வந்து கொண்டிருந்தான். கேட்டிருப்பானோ? எவ்வளவு கேட்டிருப்பான்? கமலியின் முகத்தில் அசடு வடியத்தான் செய்தது. அவளை ஒரு கணம் உறுத்து பார்த்தான் ஜீவானந்தம். என்ன சொன்னார் மாப்பிள என்றான். அமெரிக்காவில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராப்ளம்னா, நீயானா இந்தியாவில் பாத்டப் ப்ராப்ளம்ங்கிற? கொக்கோ கோலா டிரான்ஸ்போர்ட் இன்னும் 100 கணக்கில் ப்ராப்ளம். உங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளங்கள் தான் கண்ணுக்கு தெரியுமோ? அமெரிக்காவிலேயும் சந்தோஷமா இருக்கிறவா இருந்துண்டு தான் இருக்கா, இந்தியாவிலேயும் இருக்கா. உங்களுக்கு எல்லாம் எந்த இடம் சரிப்படும்? அமெரிக்க வசதிகளுடன் இந்திய சூழ்நிலை கட்டுப்பாடோடு ஏதாவது ஒரு தனி இடம் சிருஷ்டிச்சாதான் சரியா இருக்கும். ஆசை ஜாஸ்தியா தோணல? அவன் மாடி படியேறி போனதும் மறைந்து விட்டானா என்று பார்த்து உறுதி செய்து கொண்டு என்றாள் கமலி. இவன் அந்த பெண்ணோட. சும்மா இருடி என்று இடை மறித்தாள் அம்மா. அவங்களும் நல்ல மனுஷங்க. போய் கொஞ்சம் பழகிப்பாரு. ஏதோ கொஞ்ச நாளைக்கு வந்திருக்க, அதுக்குள்ள வீணா எதையாவது கிளப்பி விடாதடி. அழுத்தமான சன்ன குரலில் அவளை அடக்கிவிட்டு அவள் கண்களில் தெரிந்த பொறுமலையும் பொருட்படுத்தாமல் எழுந்து உள்ளே போனாள் அம்மா. சுந்தரத்தின் வீடு களை கட்டி இருந்தது. தோட்டம் துப்புரவாக்கப்பட்டு படிக்கட்டில் பூந்தொட்டிகள் ஜோடிக்கப்பட்டிருந்தன. வண்ண பொடிகளில் மலர்ந்த சின்ன கோலம் ஒரு பக்கம் சிரித்து கொண்டிருந்தது. குலோப் ஜாமுனும் பஜ்ஜியும் பிளாஸ்கில் காஃபியும் தயாரான சுவடு தெரியாமல் சமையலறை பளிச்சிட்டது. உமாவை அன்று பெண் பார்க்க வருகிறார்கள். கமலியின் ஏற்பாடு. ஆச்சரியந்தான். அம்மா சொன்னாளே என்று மறுநாள் எதிர் வீட்டுக்கு போனாள். உமாவின் அம்மா விசாலாட்சி ரொம்ப நல்லவளாய், நாகரிகமும் பழமையும் நல்ல முறையில் கலந்த கலவையாய் தெரிந்தாள். இவள் கூப்பிட்டதும் பதிலுக்கு அவள் மறுநாள் இங்கே வந்தாள். இப்படி 2-3 நாள் பழக்கத்தில் தான் கமலிக்கு திடீரென்று ஐடியா தோன்றியதும் உடனே செயல்பட்டாள். அமெரிக்காவில் அவர்களுக்கு தெரிந்த பிள்ளை ஒருவன் சிகாகோ அருகில் டாக்டராக இருக்கிறான். 18 நாள் லீவில் வந்து போகிறான். அதற்குள் கல்யாணம் முடிந்து விட வேண்டுமாம். கமலி கிளம்புவதற்கு முன்தினம் பாரதி அசோசியேஷன் கூட்டத்தில் அவனை பார்த்தபோது இது விஷயமாக சொல்லி அனுப்பியிருந்தான். தான் வரும் தேதி விவரம் எல்லாம் சொல்லி
முதலிலேயே பெண்களை யோசித்து வைத்திருந்தால் வந்ததும் பார்த்து பிடித்தால் கையோடு கல்யாணம் என்பது போல் திட்டம். உமாவை பற்றி சர்ச்சை வந்தபோது, அவர்கள் வீட்டுக்கு போய் பழகிய போது இது நினைவுக்கு வந்தது கமலிக்கு. சர்ச்சை சச்சரவை விட இந்த விவகாரத்திற்கு இப்படி ஒரு முற்றுப்புள்ளிதான் பொருத்தம் என்று தோன்றியது. எப்படியும் கல்யாணமானதும் உமா அமெரிக்காவுக்கு போய் விடுவாள் அல்லவா? அப்புறம் என்ன செய்வான் ஜீவானந்தம்? தன்னை அவன் சரியாக கவனிக்கவில்லை என்ற பொறுமலுக்கு இப்படி ஒரு பழி வாங்கலா, அல்லது தன்னை விட அவனுக்கு உமா உயர்வாக போய்விட்டாள் என்ற பொறாமையா? அவள் அப்படியெல்லாம் தன்னை ஆத்ம சோதனை செய்து கொண்டிருக்கவில்லை. அவள் கல்யாணத்துக்கு முன், அதாவது 15-20 வருடங்களுக்கு முன் அந்த வீட்டில் இருந்த கட்டுப்பாடோடு இந்த விவகாரத்தை ஒப்பிட்டால் சரியாகப்படவில்லை. 2 வீட்டாரும் இதை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் லேசாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்பதில் பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. அமெரிக்க டாக்டர் பிள்ளை நினைவுக்கு வந்ததும் அவள் செயலில் இறங்கினாள். கர்ம சிரத்தையாக அவன் அப்பாவுக்கு போன் செய்து உமாவை பற்றி சொல்லி, இங்கே உமாவின் வீட்டிலும் சொல்லி, அவளுக்கு இப்ப என்ன அவசரம், இன்னும் பிஏ கூட முடிக்கலையே என்ற அவர்கள் தயக்கத்துக்கு, இந்த மாதிரி பிள்ளை மலுவுல கிடைப்பானா? கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூ செய்யட்டுமே, நாளைக்கே அமெரிக்கா போயிட முடியுமா என்ன? பாஸ்போர்ட் விசா அது இதுன்னு எத்தனை நாள் ஆகுமோ என்று கமலி சமாதானம் சொன்னாள். அவர்களுக்கும் இந்த விஷயத்தில் திட்டவட்டமான அபிப்பிராயம் என்ற ஒன்று இல்லாததால் சரி, நேர்ந்தால் நேர்ந்து விட்டு போகிறது என்று ஒப்பினர். நேற்று அமெரிக்க பிள்ளை வந்து இறங்கி இருக்க வேண்டும், இன்று பெண் பார்க்க வருவதாக ஏற்பாடு. கமலி கொஞ்சம் முன்னாலேயே வந்தவள் மேலே போய் உமாவை பார்க்கிறாள். என்ன ரெடியா? அங்க அமெரிக்காவிலெல்லாம் டைம்னா டைம் தான், பையன் பங்க்சுவலா வந்துடுவான். எங்க கொஞ்சம் எழுந்து நில்லு பார்க்கலாம். விசேஷ அலங்காரமா எதுவும் இல்லாவிட்டாலும் ஷோகேஸ் பொம்மையை போல இருக்கிறாள் உமா. வெளிர் நீல சில்க் புடவையிலும் கருத்த நீல ரவிக்கையிலும் இதமாக ஒளி சிந்துகிறாள். மெல்ல மலர்ந்த பொன் சிரிப்பில் இன்னமும் முதிர்ச்சியின் சாயலை காணோம். குழந்தை போல இருக்கிறாளே, இன்னும் கொஞ்ச நாள் போயிருக்கலாம் போல்தான் தோன்றுகிறது. இந்த காலத்தில் 17 ஒரு வயசா? இந்த கணக்குப்படி பார்த்தால் சசிக்கு இன்னும் அமெரிக்க பாணியிலே பொம்மையை கையோடு தூக்கிண்டு திரியிற வழக்கத்தை கூட விடல. அப்படி இருக்கும்போது இவளுக்கு வேற வரன் அகப்படாமலேயா போயிடுவான் என்று கமலிக்கே தோன்றுகிறது. கையில என்ன புஸ்தகம், இப்ப போய் யாரானா படிப்பாங்களா என்று மறுபடி அவளே கேட்கிறாள். நாளைக்கு இங்கிலீஷ் டெஸ்ட். ஆமா, இப்படி நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஏற்பாடு பண்ணிட்டுமே, உனக்கு பிடிச்சிருக்கா? ஒண்ணுமே சொல்லலையே நீ. பதிலே சொல்லாமல் மறுபடியும் புன்னகைக்கிறாளுமா. 4 நாளில் திடுதிப்பென்று ஏற்பாடாகிவிட்ட விஷயம் அவளுக்கு ஒப்பவோ மறுக்கவோ தோன்றவில்லை. ஜீவானந்தம் இருந்திருந்தால் அவனிடம் கண்டிப்பாய் பிரஸ்தாபித்து பேசியிருப்பாள். அவன் ஒரு வாரமாய் ஏதோ வேலை விஷயமாய் கோயம்புத்தூர் போயிருக்கிறான். அது அவளுக்கு வருத்தந்தான். இன்றிரவு திரும்பி வருகிறான். வந்ததும் கண்டிப்பாய் அவளை பார்க்க வராமல் இருக்க மாட்டான். அப்போது எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும். மேலே பேச இடமில்லாமல் கீழே சந்தடி கேட்டது. சுந்தரம் விசாலாட்சி என்று குரல் கொடுக்க உமாவின் அம்மாவும் கமலியும் கீழே விரைந்தனர். கொஞ்ச நேரம் கழித்து கமலி மாடியில் இருந்து உமாவை அழைத்து கொண்டு கீழே வந்தபோது கப்புகளில் காஃபி ஆவி பறந்து கொண்டிருந்தது. அமெரிக்க பிள்ளை ரொம்ப கேஷுவலாக இருந்தான். தொங்கு மீசையோ கிருதாவோ இல்லை. யானைக்கால் பேண்ட் கூட இல்லை. கிரீம் கலரில் டி-ஷர்ட் போட்டிருந்தான். பாக்கெட்டில் கூலிங் கிளாஸ் எட்டி பார்த்தது. சம்பிரதாயமாக பெண் பார்க்க வருவது போல் இல்லாமல் ஒரு சிநேகிதம் போல் அப்பாவும் பிள்ளையும் மட்டும் வந்திருந்தனர். வெற்றிலை பாக்கு, பழம், நகை, நட்டு, சீர்வரிசை பேச்சு எதுவுமே இல்லை. ஹலோ, ப்ளீஸ் சிட் டவுன் என்று அவனே எதிர் நாற்காலியை காட்டினான். உமா போனதும் வாட் ஆர் யூ டூயிங், என்ன படிச்சிருக்க என்றான். உமாவுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்ததே தவிர கூச்சமாக இல்லை. கல்யாண மார்க்கெட்டில் நுழைகிறோம் என்ற பிரக்ஞை ஏற்படும் முன் திடீரென்று ஏற்பாடாகி விட்டதாலும் அதற்காக மனதில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை நிறைத்து கொண்டிருந்ததாலும் இருந்திருக்கலாம். பிஏ படிச்சுருக்கேன். ஓ ஐ சி என்றான் அவன். மேல படிக்கணும்னா கூட அமெரிக்கா போய் கண்டினியூ செய்யலாம். அவன் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான்னா அவளுக்கும் போது போகணுமே என்றார் அவன் அப்பா குறுக்கிட்டு. அவன் எழுந்திருக்க தயாராவது போல் நாற்காலியின் நுனிக்கு நகர்ந்து உட்கார்ந்து கொண்டான்.
இஃப் யூ டோன்ட் மைண்ட். சுந்தரத்தை பார்த்து ஒரு வினாடி காலம் தயங்கி சொன்னான். நான் அவளை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போய் வரட்டுமா? ஜஸ்ட் ஃபார் ஹாஃப் அன் அவர். கொஞ்சம் தனியா பேசுறது அவசியம்னு நினைக்கிறேன். ஓ எஸ் என்று தலையசைத்தார் சுந்தரம். அப்பா, நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்களா என்று எழுந்து நின்று குறிப்புடன் உமாவை பார்த்தான் அவன். உமா அப்பாவை பார்த்தாள். அரை மணியில் பேசி எதையும் தெரிந்து கொண்டு விட முடியாது. ஆனாலும் எல்லாவற்றையும் தாங்களே நிச்சயித்து கொண்டு அப்பா அட்சதை போடுங்கள் என்று நாடக பாணியில் வந்து நிற்கும் கதைகளை விட அமெரிக்காவில் இருந்தாலும் நம் பக்கத்து பெண்ணை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அப்பாவோடு பெண் பார்க்க வந்திருக்கிறான். அனுப்புவதில் என்ன தவறு என்ற ரீதியில் யோசனை ஓடுகிறது சுந்தரத்துக்கு. டிரைவர் காரை திரும்பினானா பார் என்று நாசுக்காக நினைவுபடுத்துகிறார் பிள்ளையின் அப்பா. அவனே ஓட்டட்டும், இந்த லெப்ட் சைட் டிரைவிங் பழக்கம் விட்டு போச்சு என்ற முன்னே நடக்கிறான் பிள்ளை. உமாவும் போகிறாள். லெட் அஸ் ஹாவ் சம் ஐஸ்கிரீம் என்று அவன் கேட்டு இவள் தலையாட்ட டிரைவரிடம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் பெயரை சொல்லி போக சொல்கிறான். அவன் முதலில் இறங்கி அவளுக்கு கதவை பிடித்து நின்று உள்ளே அழைத்து சென்று அங்கே காஃபி ஷாப்பில் நாற்காலியை நகர்த்தி உட்கார சௌகரியம் செய்து தந்து எதிர்ப்புறம் தான் உட்காருகிறான். ஜீவானந்தத்தை தவிர அப்படி யாருடனும் வெளியில் சென்றவள் இல்லை உமா. ஆனால் இது வேறு மாதிரி அனுபவமாயிருக்கிறது. என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் உனக்கு? டூட்டி ஃப்ரூட்டியா என்று கேட்கிறான். அவள் அதற்கும் தலையாட்ட ஆளை அழைத்து ஆர்டர் செய்கிறான். என்ற முழங்கைகளை மேஜை மேல் முட்டு கொடுத்தாற்போல் ஊன்றி அவளை பார்த்து புன்னகை செய்கிறான். அவளுக்கு இப்போது வெட்கமாக இருக்கிறது. பார்வையையும் தலையையும் தாழ்த்தி கொள்கிறாள். பிஏல என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்க என்று ஆரம்பித்து ஏதேதோ கேட்கிறான் அவன். அவள் பதில் சொல்லிக்கொண்டே வர ஐஸ்கிரீம் வருகிறது. சாப்பிட்டு கொண்டே பேசுகிறார்கள். பேச்சு சின்ன சின்ன விஷயங்களை தொடுகிறது. அவன் ஏதேதோ கேட்க அவள் தயங்கி தயங்கி ஓரிரு வார்த்தைகளில் பதில் சொல்லி கொண்டு வர, நீ அடிக்கடி சினிமாவுக்கு போவியா? இங்கிலீஷ் ஆக்டர்ஸ்ல யாரெல்லாம் பிடிக்கும் என்று கேட்டான். நான் சினிமாவுக்கே அதிகம் போக மாட்டேன், வருஷத்துல 1ஓ 2ஓ என்றது அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. வருஷத்துக்கு ஒரு சினிமா பார்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்டா? நம்ப முடியலையே. அப்படின்னா ஈவினிங் எல்லாம் என்ன பண்ணுவ? உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டதற்கு அவள் சொன்னாள், எனக்கு சும்மா உட்கார்ந்துண்டு சிந்திக்க பிடிக்கும். எதை பத்தினே கணக்கு கிடையாது. நான் பார்க்கிற சந்திக்கிற ஆளுங்களை பத்தி, கேட்கிற விஷயங்களை பத்தி. அவள் பேச்சில் ஒரு குதூகலமான காலேஜ் குமரிக்குரிய உல்லாசமான சின்ன ஆசைகள், அபிலாஷைகள் வெளிப்படவில்லை. அவன் எதிர்பார்த்தது அதைத்தான். ஜீவா அங்கிளோட பேசுறதும் வாக்கிங் போறதும் கூட ரொம்ப பிடிக்கும். அவர்தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் பேச்சில் ஜீவா அங்கிள் அடிக்கடி வரவே அவன் கேட்டான். அங்கிள்னா மதர் சைட்லையா ஃபாதர் சைட்லையா? அவள் தலையாட்டினாள். உங்களுக்கு தெரியாது. ஜீவானந்தத்தை அவனுக்கு தெரியாதது அவளுக்கு ஆச்சரியமாயிருந்தது. கமலியின் அண்ணனை இவருக்கு தெரியாதா? கமலி வந்திருக்காங்களே, அவங்க அண்ணா. ஓ என்றான். கமலியையும் அவள் கணவரையும் மட்டுமே அவனுக்கு நன்றாய் தெரியும். அவர்களும் சென்னையை சேர்ந்தவர்கள் என்பது வரையில்தான் குடும்ப விவரங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி ஜீவானந்தத்தை பற்றி அறிய அவனுக்கு வாய்ப்பில்லை. அப்படியா? அப்புறம் என்று அவன் கேட்க இவள் உற்சாகத்தோடு சொல்லிக்கொண்டே போனாள். கொஞ்ச நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாயிற்று. அவர்கள் வீட்டுக்கு திரும்பியதும் அதுவரை பெரியவர்கள் அடித்து கொண்டிருந்த அரட்டை கப் என்று நின்றது. எல்லோரும் புருவங்களை உயர்த்தி இவர்களை பார்த்தனர். அதில் துணித்த கேள்வியை அவன் புரிந்து கொண்டாலும் புன்னகையே பதிலாய் நின்றான். அப்போ என்று அவனுடைய அப்பா எழுந்து கொண்டார். தேங்க்யூ ஃபார் த பிளசன்ட் கம்பெனி உமா என்று முதலில் அவளை பார்த்து சிரித்த முகமாய் சொன்னான். விசாலாட்சி பெருமிதத்தோடு மகளை பார்த்தாள். தேங்க்யூ சார், நைஸ் மீட்டிங் யூ ஆல் என்று சுந்தரத்திடம் கை குலுக்கிவிட்டு விசாலாட்சிக்கும் கை கூப்பினான். நாளைக்கு ஃபோன் பண்ற சார் என்று நடந்தார் அவன் அப்பா. இவ்வளவு நாகரீகமாக முற்போக்காக இருப்பவர்கள் பெண்ணை வெளியே கூட அழைத்து போய் பேசிய பின் முடிவுக்கு மட்டும் சம்பிரதாய பாணியில் நாளைக்கு சொல்கிறோம் என்று சொல்வானேன் என்று தோன்றியது சுந்தரத்துக்கு. என்ன இருந்தாலும் பிள்ளை வீட்டுக்காரங்க தானே என்றாள் விசாலாட்சி. ஜீவானந்தத்துக்கு நம்புவது கஷ்டமாகத்தான் இருந்தது. சொல்ல போனால் கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருந்தது.
ஒரு வாரம் அவன் வெளியூர் போய் வருவதற்குள் நிறையத்தான் ஏற்பாடுகள் ஆகியிருக்கின்றன. பிள்ளை கூட நேற்று வந்து பார்த்துவிட்டு போய்விட்டானாம். உமாவை போல பெண்ணை சந்தித்த பின் மாறுபட்ட அபிப்பிராயம் கூட இருக்க முடியுமா என்ன? கண்டிப்பா எஸ் என்று பதில் வரத்தான் போகிறது. அவன் அவளிடம் பேசினானாம். தனியாக வெளியே கூட அழைத்து கொண்டு போனானாம். கமலி கொக்கரித்தாள். எல்லாம் அவள் ஏற்பாடுதானாம். சின்ன வயதில் அமெரிக்காவில் கால் ஊன்றி துடியாக முன்னுக்கு வந்து கொண்டிருப்பவனாம். ஆகா ஓஹோ என்று வர்ணிக்கிறாள். ஒருவேளை தன்னை தூண்டி விடுவதாக மிகைப்படுத்தி சூட்டப்படும் புகழ் மாலைகளோ? இந்த குத்தல்களை தவிர்ப்பதற்காகத்தானே வெளியூரில் வேலை என்றாலும் பரவாயில்லை என்று அந்த இன்டர்வியூவுக்கு போய் வந்தான். கடைசி நிமிடத்தில் வழக்கமான சுபாவம் காலை வாரி விட்டுவிட்டது. அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஆரம்பித்து 2-3 கட்டங்களில் மேல் பதவிக்காரர்களை பார்க்கும் வரையில் எல்லாம் சரியாய் நடந்தது. கடைசியாக கம்பெனி உரிமையாளரிடம் போன போது எப்படியும் இனி வேலை நிச்சயம் என்ற நம்பிக்கையில் கொஞ்சம் ஓவராகவே பேசிவிட்டான். கம்பெனிக்கு இதயம் வேண்டும் என்றான். சுமூகமான உரிமையாளர் தொழிலாளர் உறவு நாட்டின் சுபிட்சத்துக்கு எத்தனை அவசியம் என்பதை இதயத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றான். அந்த வருடத்தைய அல்லது அடுத்த 5 அல்லது 10 வருடத்தைய உற்பத்தியையும் அதன் லாப நஷ்ட கணக்குகளையும் மட்டும் நினைக்காமல் தேச வளர்ச்சியையும் அதற்கான பணியாக இதையும் நினைத்து இயங்கினால் தகராறுகள் வராமல் தவிர்க்கலாம் என்றான். இரு சாராருக்கும் இந்த பக்குவம் அவசியம் என்றாலும் முதலில் முதலாளிகள் தான் வழிகாட்ட வேண்டும். தொழிலாளிகள் அதிகமாக படிக்காதவர்கள், ஓரளவு முரட்டு சுபாவமும் எளிதில் உணர்ச்சி வயப்படும் தன்மையும் உடையவர்கள், சிறிய ஒண்டு குடித்தனத்தில் சகல இடைஞ்சல்களுக்கும் தொல்லைகளுக்கும் இடையே வசிப்பவர்கள். அதனால் முதலாளிகள் தான் இதை புரிந்து கொண்டு தொழிலாளிகளை எஜுகேட் செய்ய வேண்டும். அதுவரையில் பொறுமையாயிருக்க வேண்டும். இதையெல்லாம் கேட்டு அந்த முதலாளி மிரண்டார். தலையை சாய்த்து விழிகளை உயர்த்தி இவனை பார்த்தார். நீங்க கம்யூனிஸ்டா என்றார். ஏன், அவங்களுக்கு தான் இந்த ரீதியில சிந்திக்க முடியுமோ? பாக்கி பேருக்கும் கடவுள் அதே மாதிரிதான மூளையும் மனசும் கொடுத்திருக்கார். இன்றைக்கு தேசம் இருக்கிற இருப்பையும் நடக்கிற நிலவரங்களையும் நல்லா மனசுல வாங்கி நிதானமா யோசிச்சு பார்த்தா எல்லாருக்குமே புரியக்கூடியது தானே இது என்றான் இவன். கம்பெனியில வேலைக்குத்தான் ஆள் தேடுறோமே தவிர உபதேசத்துக்கு இல்ல என்றார். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடுன்னு பிச்சைக்கே சொல்லி இருக்காங்க. உபதேசத்துக்கு ஒரு தகுதி வேண்டாமா என்று கேட்டுவிட்டு வந்து விட்டான். என்னவோ செய்ய போய் கழுநீர் பானையில் கைவிட்ட கதையாக ஆகிவிட்டது. வழியெல்லாம் மனம் குமரிக்கொண்டே வந்தான். ஊரில் இறங்கியதும் இப்படி ஒரு நியூஸ். உமாவுக்கு கல்யாணம். உமா என்ன நினைக்கிறாள்? பாதையில் படிப்பை விட்டு கல்யாணம் செய்து கொண்டு தேசம் விட்டு தேசம் போவது என்றால் பின் விளைவுகளை எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டிருப்பாளோ அவள்? அவளை பற்றி தான் எத்தனை கோட்டைகள் கட்டியிருந்தான் ஜீவானந்தம். ஏன் என்று சொல்ல தெரியாமல் ஒரு சொந்தத்தை உருவாக்கி கொண்டு விட்டிருந்தது மனம். அவளை பிறர் வீட்டு பெண்ணாகவே பாவிக்க தோன்றியதில்லை. தனக்கு மிக நெருங்கியவளாக, தன் லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாரிசாக அல்லவோ அவன் மனதில் நம்பிக்கொண்டிருந்தான். அதில் இருந்து கிளைத்து கிளைத்து எத்தனை கற்பனைகள், திட்டங்கள். அவள் நிறைய படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். சிந்தனையோடு செயல்திறனும் பெற்று உலகில் உள்ள நற்பண்புகளுக்கெல்லாம் உறைவிடமாக, லட்சிய பெண்ணாக, பாரதியாரின் புதுமை பெண்ணாக. இப்போது திடீரென்று உண்மை உரைத்தது. தன்னை விடவும் அவள் மேல் அதிக உரிமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவள் வாழ்க்கையை நிர்ணயிக்க அவர்களே சொந்தமுள்ளவர்கள். இவனுடைய உரிமை ரொம்ப மேம்போக்கானது. எந்த விதத்திலும் நிலை நாட்டிக்கொள்ள கூடியதல்ல என்பதை உணர்த்தின இந்த நடப்புகள். பின் அவன் போய் சுந்தரத்திடம் சொல்ல முடியுமா? உங்க பெண்ணுக்கு இப்ப என்ன சார் கல்யாணம், நிறுத்துங்கோ என்று? அவன் மனதில் துயரம் கவ்வியது. கடைசியில் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அநியாயமாக உமாவையும் ஒரு சாதாரண பெண்ணாக ஆக்கிவிடப் போகிறார்கள். சின்ன வயதிலேயே கல்யாணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளை பெற்று தள்ளிக்கொண்டு சராசரி பெண் ஜன்மமாக. மை காட்! உமாவுக்கு கல்யாணம் என்று மகிழ்வதை விட அறிவு உலகத்துக்கு எவ்வளவு நஷ்டம் என்றுதான் அரற்றியது மனம். யாரிடம் சொல்ல முடியும் அவன்? அதனால் கெட்ட கனா கண்ட ஊமையைப் போல தனக்குள்ளேயே பண்ணி பண்ணி யோசித்து வருந்தி கொண்டிருந்தான் ஜீவா. எதிர் வீட்டுக்கு போகக்கூட தோன்றவில்லை.
ஆனால் கமலி கையையும் காலையும் மாட்டிக்கொண்டு உரத்த குரலில் சந்தோஷம் வெளிப்படையாக குதியிட படபடவென்று சரமழையாய் பொழிந்து தள்ளிய போது அநேகமாய் எல்லாமே முடிவாகி விட்டதாகத்தான் தோன்றியது. எதற்காக இந்த கமலிக்கு இதில் இத்தனை உற்சாகம், மும்முரம்? உள்ளுக்குள்ளே வேறு நோக்கம் இருக்கிறது. அதுவும் தன்னிடம் சொல்வதில் அவள் காட்டிய ஆர்வத்தை பார்க்கும்போது தானும் அதில் எங்கோ சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது ஜெய்வானந்தத்துக்கு. எங்கே என்றுதான் புரியவில்லை. இந்த மாதிரி யோசனைகளில் அவன் அவஸ்தையை நீடிக்க விடாமல் செய்தது மறுநாள் வந்த செய்தி. அமெரிக்க பிள்ளை வேறு இடம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டானாம். கமலிக்குத்தான் முதலில் சுந்தரம் வீட்டில் இருந்து சொல்லி அனுப்பினார்கள். பெண் பிடிக்கலையா என்று சுந்தரம் கேட்டாராம். அப்படி இல்ல, பெண்ணை பிடிக்கலைன்னு சொல்ல முடியாது, ஆனா சரிப்படாதுன்னு தோன்றது என்று இழுத்தாற்போல் சொன்னாராம் பிள்ளையின் அப்பா. எதனால் என்று புரியாமல் சுந்தரம் கமலிக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார். அவள் போய் தூண்டி கேட்டபோது பிள்ளையின் அப்பா விளக்கி சொல்லி இருக்கிறார். இந்த காலத்து பெண்கள்லாம் நம்ம காலமாட்டம் இல்லை, அவங்களுக்குன்னு தனி அபிப்பிராயம் இருக்கு. இதையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு தான் அவன் தனியா அழிச்சுண்டு போய் பேச ஆசைப்பட்டான். மொட்டை மாடியில இருட்டுல படுத்துக்க பிடிக்கும், நிலாவையும் நட்சத்திரத்தையும் பார்த்துண்டு குருட்டு யோசனை பண்ண பிடிக்குங்கிற பெண்ணோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது? அமெரிக்காவில் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல மொட்டை மாடிக்கு எங்க போறதுங்கிறான். தினம் தினம் 38வது மாடியை தேடிண்டு போக முடியுமா? போனாலும் அந்த பொல்யூஷன்ல அவ வர்ணிக்கிற மாதிரி நீளமா ஆகாசமும் வைரமா நட்சத்திரமும் தான் ஜொலிக்குமாங்கிறான். மேலும் வெயிலோ குளிரோ சாத்தின கதவை திறக்காம ஏர் கண்டிஷனும் ஹீட்டிங்கும் செஞ்ச வீட்டுக்குள்ள டிவி பார்த்துண்டு மனுஷன் காலம் கழிக்கிற ஊர்ல சாயங்காலம் வாக்கிங் போறதும் திறந்த வெளியில படுத்துக்கிறதும் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறான். வாஸ்தவம் தானே? அவனுக்கு அமெரிக்கா போய் சம்பாதிச்சுண்டு வரணுங்கிறதை விட அந்த சமூகத்துல வேறு விட்டுண்டு முன்னுக்கு வந்து பேர் எடுக்கணும்னு ஆசை. அதுக்கு அவங்களாட்டம் சோசியல் லைஃப், பார்ட்டி, கலகலப்பு இதெல்லாம் தான் வேணும். வரப்போகிறவளும் தோதா இருந்தா தானே சரிப்படும். நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு ஆரா. அவ சின்னவதானா, என்ன தெரியும், போக போக மாறிடுறா என்றாராம் சுந்தரம். அதற்கு பிள்ளையே பதில் சென்வானாம். சுபாவத்தை கொஞ்சம்தான் அட்ஜஸ்ட் செய்துக்கலாம், அடியோடு மாத்திக்க முடியாது. எனக்கு அவள் சரிப்படுறாளோ இல்லையோ, அவளுக்கு நான் சரிப்பட மாட்டேன், அதையும் யோசிக்க வேண்டாமா? மேலும் நீங்க உங்க பெண்ணோட எப்பவானா பேசி பார்த்திருக்கீங்களா? அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் என்றானாம். இதை சொல்லிவிட்டு கமலி ஜீவானந்தத்தை பார்த்த பார்வையில் குத்தல் இருந்தது. நீதான, உன் தொடர்புதான காரணம் என்ற குற்றச்சாட்டு பகிரங்கமாக தெரிந்தது. சின்ன வயசு பிள்ளை, முன்னுக்கு வர ஏகமா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆர்வம் இருக்கு, பார்க்க லட்சணமா ராஜாவாட்டம் இருக்கானே அப்படின்னு என்னென்னவோ நினைச்ச. ஒரு பொண்ணு கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்காதோ, இப்படியா தத்து பித்துன்னு உளறி காரியத்தை கெடுத்துக்கும். அவள் விட்ட பெருமூச்சு அவனை எரிப்பதை போல் இருந்தது. உமாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்ததை விட இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஜீவானந்தத்துக்கு இந்த விஷயம். எப்பேற்பட்ட பெண் அவள்? அவளை போய் ஒருத்தன் நிராகரிப்பதாவது என்ன காரணமாகத்தான் இருக்கட்டுமே. பார்ட்டியாம், சோசியல் லைஃபாம், நல்ல கூத்தடிப்பு. அதுக்கெல்லாம் தோதா இருக்கணும்னா அந்த ஊர் பெண்ணை ஒரு வெள்ளை தோலை பண்ணிண்டா ஆச்சு. இங்க தேடிண்டு வந்துட்டான். அமெரிக்கா போனாலே நம்ம ஊர்க்காரங்களுக்கு பேராசை வந்துடும் போல இருக்கு. கமலியானா அந்த ஊர் கொக்கோ கோலா வேணும், ஆனா நம்ம அட்மாஸ்பியர்ல வேணாங்கிறா. பாத் டப்பு வேணும், ஆனா பாய் ஃப்ரெண்ட் உதவாது. அதே மாதிரி இந்த பையனுக்கு அந்த சமூகத்துல முன்னுக்கு வரணும், ஆனா அந்த ஊர் பெண் சரிப்படாது. இந்த ஊர்ல இருந்து கண்ணகியோட வாரிசை கூட்டிண்டு போகணும். அடே அப்பா, ஆசையிலேயும் ஆசை. இதுக்கு உமா சொன்னது குறைஞ்சு போயிட்டதா? சிந்திக்கணும்னா அது பெரிய தப்பா போறது. அங்க போனா அந்த கம்பெனிக்காரன் கம்யூனிஸ்டாங்கிறான், இங்கேயானா இவன் இந்த பெண்ணை வேண்டாங்கிறான். ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? ஆடு மாடுக்கும் ஆறறிவு படைச்ச மனுஷனுக்கும் இந்த சிந்தனா சக்தி ஒன்னால தானே வித்தியாசம். ஆனாலும் சிந்திக்கணும்னா தப்பா போறது. ஏன் ஏன் ஏன்? அவன் தவிப்புகளுக்கு அந்த வீட்டில் எதிரொலி கிடையாது. நிலைமையில் எவ்வளவு மாற்றம்! பண்ணி பண்ணி எல்லோரும் அந்த ஒரு சம்பவத்தையே, உமாவை பெண் பார்க்க வந்த படலத்தையே பேசுவது போல இருந்தது. ஒவ்வொருவரும் அவர் அவருடைய நோக்கில் அலசினார்கள். நான் அப்போதே சொன்னனே, அப்போதே சொன்னேனே என்று சொல்லாததை எல்லாம் கூட
சேர்த்து சொல்லி காட்டிக் கொண்டிருந்தாள் கமலி. வயசு பெண்ணுக்கு எத்தனையோ ஆசை இருக்கும், மனக்கோட்டைகள் இருக்கும். சினிமா, ட்ரெஸ், நகை நட்டு, காதல், கல்யாணம், இப்படி எத்தனையோ. எதிர்காலத்தை பத்தி கோட்டை கட்டுவா, சகஜம். ஆனா இந்த மாதிரியா? இருட்டுல நடக்கிறதாம், நட்சத்திரத்தை பார்க்கிறதாம், சிந்திக்கிறதாம், சாக்ரட்டிஸ்னு மனசுல நினைப்போ. போரும் விடுடி கமலி என்று அம்மா தடுக்க முற்பட்டால் வெடிப்பு இன்னும் அதிகமாகும். ஆமா, என்னத்தான் நீ அடக்குவ? உன் பிள்ளைகிட்ட சொல்வியா? இல்ல நீ சொன்னாலும் செல்லுமா? அப்பவே அவனை அடக்கி இருந்தா அவன் உருவேத்தி வச்ச பாடம் தானே இவ்வளவும். எவ்வளவு விரசமா அசிங்கமா போயிடுத்து. ஸ்நேகத்துக்கு ஒரு வயசு பொருத்தம் எதுவும் வேண்டாமா? அது போகட்டும், ஒரு சின்ன பெண்கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை கிடையாதா? அது சரியான ரெண்டுங்கட்டா. இவன் பேத்தினதை எல்லாம் சீரியஸா எடுத்துண்டு அந்த பிள்ளைகிட்ட போய் உளறி வைக்குமோ? அவ்வளவு தெரியாத ஒரு பெண்ணுக்கு நான் தானே இந்த சம்பந்தம் சொன்னேன். நாளைக்கு அந்த பையன் மூஞ்சில எப்படி முழிப்பேன்? இந்த மாதிரி பொண்ண சொன்னேனேன்னு எத்தனை கேவலமா நினைப்பா அந்த பையன். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? அவன் எவ்வளவு பாலிஷ்டு. நம்ம வீட்லயும் இருக்கானே, சரியான கான்ட்ராஸ்ட். ஷேவ் கூட ரெகுலரா பண்ணிக்கிறது இல்ல. தாடியை மழிச்சுண்டா மூளை மழுங்கி போயிடுமோன்னு பயப்படுற மாதிரி. கேட்டு கேட்டு அம்மா கூட தன்னை ஒரு மாதிரி பார்ப்பது போல் பட்டது ஜீவானந்தத்துக்கு. வீட்டில் யாருடனுமே சுமூகமாய் பழகும் சுபாவம் இல்லாதவனுக்கு இப்போது பின்னும் ஒரு கனத்த திரை இடையில் விழுந்தாற்போல் இருந்தது. கமலியின் இந்த அங்கலாய்ப்பிலேயே வந்தவர்கள் போனவர்களுக்கெல்லாம் விஷயம் தெரிந்தாற்போல் ஆயிற்று. பிள்ளையின் அப்பாவும் தன் பங்குக்கு கேட்டவர்கள் இடமெல்லாம் ஏன் இந்த இடம் குதிரவில்லை என்ற விளக்கும் சாக்கில் இதை கதைத்து கொண்டிருந்தார். உங்க பெண்ணை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க என்று அமெரிக்க பிள்ளை சொன்ன அந்த ஒரு சொல்லிலேயே ரொம்பவும் குன்றி போயிருந்தார் சுந்தரம். இன்றைய நாகரீகம் முற்போக்குத்தனம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு மாப்பிள்ளையாக உத்தேசத்துடன் வந்திருப்பவனிடம் ஒரு அரை மணி நேரம் தனியாக அனுப்பினால் அது இப்படி அனர்த்தத்தில் கொண்டு வந்துவிடும் என்று எதிர்பார்த்தவரே அல்ல. அதுவும் ஜீவானந்தத்தின் பழக்கம் இதற்கு காரணமாக அமைந்தது. அவருக்கு ரொம்பவும் அதிர்ச்சிதான். 4 நாள் ஆகி இருக்கும். எதிர் வீட்டுக்கு போக வேண்டும் என்றிருந்தது ஜீவானந்தத்துக்கு. உமா இந்த சம்பவத்தினால் நிலை குலைந்து அலண்டு போயிருப்பாள் என்று நினைக்கவில்லை அவன். எப்படியோ அவள் கல்யாணம் நின்று போனதில் அவனுக்கு சந்தோஷம்தான். உண்மையில் அவள் அவனிடம் என்ன சொன்னாள், எப்படி சொன்னாள், அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்ற ஆவல் உந்தவே ஒரு சாயங்காலம் அந்த வீட்டுக்கு போனான். கூடத்தில் அமர்ந்திருந்தார் சுந்தரம். வழக்கமான உற்சாகம் இல்லை, ஒரு சுமூகம் கூட இல்லை. தோற்று அடிபட்டவரை போல இருந்தார். பார்த்தவுடன் ஒதுங்கினாற் போல, ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டாற் போல ஒரு உணர்வு. முகத்தில் அடித்தாற் போல எதுவும் சொல்லவில்லை சுந்தரம். ஆனாலும் ஆனாலும் சொல்லாமலேயே சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உமா இல்லையா சார் என்று கேட்டான். மாடியில படிச்சுட்டு இருக்கா என்றார். அதுவே போதுமாயிருந்தது. வழக்கமாய் உமா எங்கே என்று கேட்டுக்கொண்டே பதிலுக்கு காத்திராமல் மாடிக்கு போய்விடுவான். அல்லது அவர் எதிரில் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு விட்டானால் சுந்தரமே உமா என்று அவளை கூவி அழைத்து விடுவார். அன்று அவரிடம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. உட்காருங்களேன் என்று சொல்லவும் இல்லை, உமாவை அழைக்கவும் இல்லை. சில வினாடிகள்தான். அந்த நேரமே அவனுக்கு விரசமாய்ப்பட்டது. வர என்று திரும்பிவிட்டான். இவர் எப்படி மாறினார் என்ற ஆச்சரியமாயிருந்தது. எப்படி மாறப் போயிற்று என்ற கேள்வி குடைந்தது. மாறிவிட்டாரே என்ற கோபம் எழுந்தது. இத்தனைக்கு மூல காரணம் அந்த அமெரிக்க பையன்தான் என்று தோன்றியது. 2 வார்த்தையில் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே. காரணம், காரியம், விளக்கம் இதெல்லாம் எதற்கு? ஒரு சின்ன பெண் ஏதோ சொன்னாள். சிறுபிள்ளைத்தனமாக கூட இருக்கலாம். அதை போய் இவ்வளவு பெரிதுபடுத்தி அவனிடம் தனிமையில் சொன்னதை பகிரங்கப்படுத்தி நாம் தனிமையில் சொல்வதை, செய்வதை, நினைப்பதையெல்லாம் அம்பலமாக்கிவிட முடியுமா? அல்லது அப்படி தூய்மையான சிந்தனைகளே கொண்ட மனிதனைத்தான் பார்க்க முடியுமா? அவனை போய் சூடாக 4 வார்த்தை கேட்டுவிட்டு வந்தால்தான் என்ன? ஜீவானந்தம் போன போது வீட்டின் வெளிப்புறத்தில் தோட்டத்தில் யாரையுமே காணவில்லை. போர்டிகோவில் கருப்பு நிற அம்பாசிடர் நின்றிருந்தது. வராண்டாவில் மஞ்சள் நிறத்தில் 3 சக்கர சைக்கிள், பக்கத்தில் ஒரு கூடை கவிழ்ந்து நிறைய விளையாட்டு சாமான்கள் கொட்டி இருந்தன. வெளிநாட்டு நைலான் பொம்மைகள் கலர் கலராய் மின்னின.
அவன் படி ஏறி சென்று வாசற்படியில் இருந்த அழைப்பு மணியை அழுத்தினான். உள்ளே மணி ஒலிப்பது கேட்டது. அடுத்த நிமிடம் 2 வயது குழந்தையை அம்மணமாக சுமந்து கொண்டு கையில் புதிய ஜட்டியுடன் பிரசன்னமானாள் ஆயா ஒருத்தி. ஆறு, என்ன வேணும்? அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காரே ராம், அவர் இருக்காரா? அவள் மேலும் கீழும் அவனை ஏற இறங்க பார்த்தாள். வராந்தா கோடையில் இருந்த நாற்காலிகளை சுட்டிக்காட்டி, அப்படி குந்துங்க என்றாள். குழந்தையை இறக்கிவிட்டு குழந்தைக்கு ஜட்டி மாட்டினாள். அதை மறுபடி சுமந்து கொண்டு உள்ளே மறைந்தாள். ஜீவானந்தம் நாற்காலியில் உட்கார்ந்து இறைந்து கிடந்த சாமான்களை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு குழந்தைக்கு இத்தனை விளையாட்டு சாமானா? ரொம்ப அருமையோ? ஆயாவை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. பூதம் ஆட்டினால் போலல்லவா ஒரு ஆயாவை பிடித்து போட்டிருக்கிறார்கள். குழந்தை எப்படி பயப்படாமல் இருக்கிறது? பக்கத்தில் அவள் வந்து நின்றதை கவனிக்கவில்லை. ஆருன்னு கேக்குறாங்க. ஆ, உங்க பேரை சொல்லுங்க. ஜீவானந்தம்னு சொல்லு. அவள் வாசப்படி எண்டை போகும்போது என்னவோ தோன்றுகிறது. அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காங்களே கமலியம்மா, அவங்க பிரதர்னு சொல்லு என்று விளக்கமாக சொல்லி அனுப்புகிறான். மேலும் 5 நிமிடம் கழித்து அவன் வருகிறான். பாதி தொடை மூடும்படியான நீல நிற அரை டிராயர் மட்டும் அணிந்து கொண்டு புசு புசுவென்று ரோமமெல்லாம் தெரியும்படி உடம்பை திறந்து போட்டுக்கொண்டு ஹாய் என்றவாறு வந்து கை நீட்டுகிறான். ஐம் ஜீவானந்தம் என்று சொல்லி இவன் கை நீட்டுகையில் ஓ என்கிறான். அப்படி உட்காரலாம், கம், ரொம்ப வெயில் அப்பாடா என்று போர்ட்டிகோவுக்கு அப்பால் புல் தரையை காட்டுகிறான். ஆளுக்கொன்றாய் நாற்காலியை தூக்கி கொண்டு போய் போட்டு அமருகிறார்கள். ஒரு உத்வேகத்தோடு வந்தது மாறி இப்போது பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்று தயங்கி மேலே வானத்தையும் சுற்றி மரங்களையும் பார்த்து கடைசியில் பார்வையை எதிரே அவன் மேல் பதிக்கிறான் ஜீவா. சில வினாடிகள் மௌனத்துக்கு பின், ஆமா, உமாவை வேண்டாம் நீங்களே, அவ சொன்னதுல அப்படி என்ன தப்பா போச்சு என்கிறான் எடுத்த எடுப்பிலேயே. வழக்கம் போல் பட்டென்று கேட்டுவிடக்கூடாது. சுற்றி வளைத்து பேசி எதிராளியின் வாயில் இருந்தே நைசாய் வரவழைத்து அப்புறம் உரைக்கும்படி 4 வார்த்தை கேட்டுவிட்டு வர வேண்டும் என்ற மனதில் ஒத்திகை பார்த்து கொண்டு வந்ததெல்லாம் எகிரி போயிற்று. அவன் லேசாக சிரித்தான். தப்பா போனா தான் வேண்டாம்னு சொல்லணுமா? பின்ன கல்யாணம்ங்கிறது 2 பேரை பொறுத்த விஷயம். ஒருத்தருக்கொருத்தர் சரிப்படலைனாலும் வேண்டாங்களாம் இல்லையா? பிடிக்கலன்னு மட்டும் சொல்லியிருந்தா அது வேற விஷயம். தனியா கூட்டிண்டு போய் பேசினதே உங்க ஐடியா. அப்படி இருக்கும்போது அவ தனிமையில ஏதோ சொன்னதே ஏதோ பெரிய பைத்தியக்கார ஜோக் போல எல்லாரும் சிரிக்கிற மாதிரி சொல்லி பண்ணிட்டீங்களே, அது என்ன நியாயம்ங்கிற? இயற்கையை ரசிக்கிறது கேலிக்கிடமான விஷயமா? இல்ல சிந்திக்கிறது குற்றமா? அமெரிக்காவுல சாத்தின கதவை திறக்காம உள்ள உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தா அது வீடா ஜெயிலா? நான் கேக்குறேன். அவன் கொஞ்ச நேரம் ஒன்றும் பேசாமல் இருந்தான். மேலே மிதந்து சென்ற மேகங்களை பார்த்தான். பிறகு ஜெய்வாவை கொஞ்சம் உற்று பார்த்தான். தொண்டையை செருமிக் கொண்டான். அவளை விடுங்க. யூ ஆர் அன் இன்ட்ரெஸ்டிங் பர்சன் யுவர் செல்ஃப். அவளும் கமலையும் சொன்னதை வச்சுண்டு உங்களை பத்தியும் நான் யோசிச்சேன். கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள்லயே சின்ன வயசுலயே உங்க வைஃப் போயிட்டால. ஆ, அதுக்கப்புறம் நீங்க அந்த நோக்கத்தோட யார்கிட்டையும் பழகல இல்லையா? அவனை ஏறிட்டு பார்த்தான் ஜெய்வானந்தம். லேசான புன்சிரிப்புடன் தன்னையே கவனித்தவாறு இருக்கும் அவனை பார்த்தான். அதுக்கு என்ன வந்தது இப்போ? சம்மந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். செக்ஸுங்கிறது மனுஷன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அடிப்படை விஷயம். நான் பச்சையா பேசுறதா நினைக்கிறீங்களா? அமெரிக்காவில் இதையெல்லாம் ரொம்ப வெளிப்படையா பேசுவாங்க, விவாதிப்பாங்க. மனைவி போனப்புறம் எந்த துறையிலேயே கவனம் செலுத்தாமல் விட்ட விளைவுதான் இதுன்னு எனக்கு தோணுது. ஒண்ணு தனக்கு இல்லாதது பாக்கி பேருக்கும் வேண்டாம்னு உள் மனசுல நினைக்கிறீங்களோ என்னவோ. இல்லாது போனா அவகிட்ட போய் சம்பந்தம் இல்லாம இருட்டுல படுத்துண்டு குருட்டு யோசனை பண்ணுன்னு சொல்வானேன். 2வது, இந்த மாதிரி வயசு பொண்ணு, அதுவும் பார்க்க அழகா இருக்கிறவாகப்பட்டா சாதாரண ஆம்பளையோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். உங்க நடத்தையை பார்க்கும்போது, நீங்க பழகின விதத்தை பத்தி யோசிக்கும்போது, நீங்க நீங்க எனக்கு சந்தேகம் தட்டுறது. நீங்க ஒரு என்ன சொல்ல வருகிறான் இவன்? ஏன் இப்படி இழுக்கிறான்? அப்படியும் இருக்குமோ? ச்ச, என்ன வெட்கக்கேடு! எத்தனை தைரியம் இந்த ராஸ்கலுக்கு! முகம் சிவக்க நாற்காலியை உதைத்து தள்ளியவாறு விருட்டென்று எழுந்தான் ஜீவானந்தம். மிஸ்டர், அமெரிக்காவில தான் ரொம்ப வெளிப்படையா பேசுவான் நீங்களே. ஏன் உங்க நாக்கு தயங்குறது?
நீங்கன்னு இழுக்கிறீங்களே. என்கிட்ட ஒரு கோளாறும் இல்ல. உங்க மூளைதான் வக்கரிச்சுன்னு இருக்கு. இப்படி கன்னா பின்னாங்கிறத தான் அமெரிக்காவுல போய் நீங்க போட்டுண்ட பாலிஷா? இதுக்கு நான் அவகிட்ட பேசினது தான் குறைஞ்சு போச்சா? தேரி. அவனை திரும்பி கூட பார்க்காமல் விறுவிறுவென்று வெளியேறினான் ஜீவானந்தம். அவனை ஒருவருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். பெற்றோரில் இருந்து நேற்று பார்த்தவன் வரை யாருமே சரியாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ள முயற்சித்த ஒருத்தியையும் விலக்கிவிட்டார்கள். உமா. அப்படி என்ன உலகத்துக்கு ஒவ்வாத விஷயமாக சொல்கிறான் அவன்? சிந்திக்க பிடிக்கும் என்று ஒரு சின்ன பெண் சொன்னதை ஊர் சிரிக்கும்படி செய்து விட்டாயே என்றால் அந்த அமெரிக்க பயல் என்ன கேட்டுவிட்டான்? ஒரு தன்னை ஒரு நினைக்கவே உடம்பெல்லாம் கொதித்தது ஜீவானந்தத்துக்கு. அங்கே போனால் அவன் கம்யூனிஸ்டாங்கிறான், இங்கேயானால் இவன் இப்படி சொல்றான். தன்னை போலத்தான் பிறரையும் வைத்து பார்ப்பார்கள் என்றால் உலகில் கையால் ஆகாதவர்களும் கம்யூனிஸ்டுகளுமாய் இரு கூறுகள் தானா? ச, இந்த உலகம்தான் எத்தனை வித கண்ணோட்டங்களுடன் இயங்குகிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாதிடுகிறது ஒரு புறம். ஆனால் ஒருத்தியோடு நின்று சபலங்களும் எழாமல் ஒருத்தன் இருந்தால் கையால் ஆகாதவனோ என்ற ஓரப்பார்வை பார்க்கிறது. மனதை குடைந்து கொண்டே இருந்தது. ஆத்திரம் தீர மேஜையை குத்தினான். கை வலித்ததே தவிர மனம் ஆறவில்லை. என்ன செய்தால் தேவலை? என்ன செய்தால் தேவலை? எப்படி அவன் அந்த மாதிரி கேட்கப் போயிற்று? தான் மிக உயர்வாய் தற்பெருமையாய் எண்ணி போற்றி வந்த அந்த ஒரு பண்பை, கடைபிடித்து வந்த அந்த நெறியை இகழும் மாதிரியில் அவன் எப்படி அந்த மாதிரி கேட்டுவிட்டான்? கதவு ஒரு இணுக்கு திறந்தது. ஜீவானந்தம் தலையை திருப்பி பார்த்தான். காவேரி கழுத்து உட்பட முகம் மட்டும் தெரிந்தது. தட்டப்படாது. தட்ட தாங்க கை வச்ச தாப்பா போடலையாங்காட்டியும் திறந்துகிடுச்சு. மௌனம். அவள் தயங்கி நின்றாள். தாயி வரல, வீடு கூட்டிட்டு போடினாங்க அம்மா. இங்க கூட்டிட்டுமா? உருமலாக அவனிடமிருந்து எழுந்த சத்தத்தையே அனுமதியாக கொண்டு அவள் கதவை முழுக்க தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தாள். முறத்தை கதவு மூலையில் வைத்துவிட்டு மறு கோடையில் இருந்து கூட்ட ஆரம்பித்தாள். குனிந்து பெருக்குகையில் இடப்பக்கம் சேலை தளர்ந்து உள் உறுப்புகள் தெரிய ஆரம்பித்தன. பார்வையை திருப்பிக் கொண்டான் ஜீவா. மறுபடி ஏதோ நினைத்தவனாய் திரும்பி அவளையே குறிப்பாக அங்கே பார்த்தான். சேலை தளர்ந்ததில் கவனமின்றி அவள் பாட்டில் பெருக்கிக் கொண்டிருக்கிறாள். என்ன சொன்னான் அந்த அமெரிக்க டாக்டர்? ஒரு பெண்கிட்ட சாதாரணமா ஆம்பளைங்க பழகிறது வேற மாதிரின்னா இந்த காவேரியையே எத்தனை நாளா எனக்கு தெரியும் என்றாவது அவளை வித்தியாசமாய் விகல்பம் தோன்ற பார்த்ததுண்டா? பார்க்க தெரியாதா? பார்க்க தோன்றியது இல்லையே. இவளுக்கு வாழ்க்கையில் பிடிப்பு என்ன, என்ன சம்பாதிக்கிறாள், வயிறு நிரம்புகிறதோ என்றெல்லாம் எப்போதோ தன் போக்கில் யோசித்திருக்கிறான். அலட்டி கொண்டதில்லை. கமலி வருவதற்கு ஒரு வாரம் முன்பிருந்தே இவள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. கமலிக்காக அம்மா போட்டிருந்த ஊறுகாய்க்கும் வற்றலுக்கும் காவலாய் இவளும் மாடியில் காய்ந்து கொண்டிருந்தாள். கமலி வந்த பின்னும் தண்ணீர் பிடித்து வைக்க, குழந்தைகள் பின்னோடு அல்லல் பட பார்த்து கொள்ள என்று வந்து அடிக்கடி கண்ணில் தென்பட்டு கொண்டிருக்கிறாள். இப்போது குனிந்து பெருக்கிக் கொண்டே வருபவளை அவன் பார்க்கிறான். குனிந்து நிமிராமல் அயராது உழைப்பதில் சிறுத்திருந்த இடை, வாகான பெண் அசைவுகள் இன்றுதான் கவனிக்கிறான். கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா? அவன் அருகில் இருக்கிறாள் அவள். தலையை மட்டும் நிமிர்த்தி கேட்கிறாள். ஆம்பளைங்க பழகிறது வேற மாதிரின்னா? அப்படின்னா என்னை என்னன்னு நினைச்சான்? என்னை பார்த்தா அப்படியா தோணுது? அப்படியா நினைக்க தோணுது? அவன் சட்டென்று குனிந்தான். அடுத்த கணம் காவேரியின் திடுக்கிட்ட அலறல் அந்த மாடி முழுவதும் எதிரொலித்தது. கீழே கமலிக்கும் அம்மாவுக்கும் கூட கேட்டது. அம்மா சமையலறையில் மைசூர் பாகுக்கு பதம் சொல்லி கொண்டிருந்தவள், என்ன கத்தல் அது? காவேரி ஆட்டம்னா இருக்கு. கீழே விழுந்துட்டாளா பாருடி. தரையில கால் பாவி நடக்கிறதே கிடையாது, துள்ளல் தான். இன்னும் 6 வயசு மார்கண்டே என்ற மனசுல எண்ணம் என்றாள். கமலி முதலில் வாசலுக்கு போனாள். யாரையும் காணவில்லை. வெளியே இருந்த அப்பாவின் அறை சாத்தியபடி இருந்தது. நீள பார்த்து கொண்டே விறுவிறுவென்ற மாடி ஏறினாள். ஜீவா அறை வாயிலில் திரும்பிய போது அதிர்ச்சியில் ஆ என்று அவளது வாய் பிளந்து கொண்டதை தவிர வேறு சத்தம் எழவில்லை. உள்ளே ஜீவானந்தத்தின் இரும்பு பிடியில் இருந்து விடுபட
காவேரி திமிரிக் கொண்டிருந்தாள். குறுக்கே புகுவதா, தடுத்து நிறுத்துவதா, தன்னால் அது சாத்தியமா, கீழே ஓடுவதா, யாரையாவது கூப்பிடுவதா, கத்துவதா, அம்மா வரக்கூடாதோ, இவனுக்கு இந்த மாதிரி சுபாவம் எல்லாம் கிடையாதுன்னு வாதாடுறாளே, நேர கண்ணாலேயே பார்க்கறது தானே, அடப்பாவி. சில நொடிகளாயிற்று. அவள் தொண்டைக்குள் உயிர் வர, அம்மா, அம்மா, இங்க வாயேன், இங்க வாயேன். தலை நிமிர்ந்து பார்த்தான் ஜீவா. என்னத்துக்கு கத்துற பிசாசாட்டம்? கையாலாத கையால் ஆகாதவனா நீன்னு கேட்டானே அந்த ஊர்க்கார, பாத்துக்கோ, போய் அவங்கிட்டையும் சொல்லு. அவன் பதில் சொல்ல தலை நிமிர்ந்த அந்த வினாடி நேரம் தன்னை விடுவித்துக் கொண்ட காவேரி கமலியையும் தள்ளிக்கொண்டு வெளியில் வந்து கீழே விழுந்து அழுகிறாள். தலையை திருப்பி அவள் அலங்கோலத்தையும் அழுகையில் குலுங்கும் உடலையும் சற்று நேரம் பார்த்த கமலி திரும்பி ஜீவானந்தத்தை பார்க்கிறாள். வெறுப்பா, கோபமா, உதாசீனமா, பரிகாசமா, சொல்ல தெரியாமல் எல்லா உணர்ச்சிகளும் ஒரு சேர அவள் முகத்தில் பிரதிபலிக்கின்றன. கண்களும் பார்வையும் இகழ்ச்சியை உமிழ்கின்றன. ஏதேதோ சொல்ல வந்து உதடுகள் துடிக்கின்றன. உடம்பு ஆடுகிறது. பட்ட பகல்ல தூ, அவ்வளவே. ஆனால் அந்த வார்த்தைகளை சொன்ன விதம், அவற்றில் வெளிப்பட்ட பாவம், அது அவனை தைத்து உலுக்கி தன் நிலைக்கு கொண்டு வந்த விதம், அவன் சிலிர்த்து கொண்டான். சரசரவென்று போய் கதவை படார் என்று அரைந்து சாத்தி எல்லா தாழ்பாள்களையும் போட்டான். தொப்பென்று படுக்கையில் வந்து விழுந்தான். வெளியே தட தடவென்று கமலை கீழே இறங்கி ஓடும் ஓசை கேட்கிறது. முகத்தை கைகளால் அழுந்த தேய்த்து கொள்கிறான் ஜீவானந்தம். என்ன நடந்து விட்டது? நொடியில் எப்படி நடந்து விட்டது? குடம் பாலுக்கு துளி விஷமாக இத்தனை நாள் நடத்தைக்கு இது ஒரு கரும் புள்ளியாக அல்லவா போய்விட்டது? நான் எப்படி இப்படி நடந்து கொண்டேன்? என்னால் எப்படி இது சாத்தியமாயிற்று என்ற மனம் உழைகிறது. திரும்பி படுத்து கொண்டு ஜன்னல் வழியே வெளியே பார்க்கிறான். நிலாவும் நட்சத்திரங்களும் இல்லை. ஆனாலும் பறந்து விளைந்த வெளிர் நீல வானவெளி இருக்கிறது. இந்த வெளிர் நீளம்தானே கொஞ்ச நேரத்தில் கருநீலமாக மாறுகிறது. ஒரே பொருளில் மாற்றங்கள் சகஜமென்றால் மனிதனிலும் சகஜம்தான் போலும். நடந்தது நடந்து விட்டது. இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கிறான். கமலி பார்த்திருக்கிறாள். அவள் பயம் புலம்பல் எல்லாம் வீண், தேவையில்லாதது என்று இனி யாரும் சொல்ல முடியாது. ஆதாரமாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இத்தனை நேரம் நேர்முக வர்ணனையாக செய்தி பரவி கொண்டிருக்கும். இங்கிருப்பவர்கள் ரியாக்ஷன் இருக்கட்டும். இங்கிருந்து மற்ற இடங்களுக்கு பரவ எத்தனை நேரமாகும்? குறிப்பாக எதிர் வீட்டுக்கு. ஏற்கனவே பாராமுகம் காட்டிய சுந்தரம் இனி அவனை கிட்டே சேர்ப்பாரா? அவர் மதிப்பில் அவன் தாழ்ந்து வெளியேற்றப்பட இது ஒரு நியாயமான காரணமே ஆகும் அல்லவா? அப்படியானால் இனி உமாவோடு அவனுடைய நட்பு நிரந்தரமாக துண்டிக்கப்படுமா? சுரீர் என்ற ஊசி மிளகாய் காரமாய் அவனுக்கு உரைக்கிறது. அவன் மனதுக்குள் நப்பாசையாய் அந்த எண்ணம் இருந்ததே. ஒரு நாள் 4 மாதமோ 6 மாதமோ கழித்து ஒரு நாள் கமலி அந்த பையன் எல்லாம் ஊர் திரும்பி அவர்கள் கிளம்பிவிட்ட சர்ச்சை புழுதிகள் அடங்கி சுந்தரம் மாறுவார். சம்பவங்கள் நிகழ்ந்த வேகமும் அவை அவருக்கு தந்த அதிர்ச்சியும் மாறும். முன்போல போக்குவரத்து தொடரும் என்றெல்லாம் நினைத்திருந்தானே. இந்த சம்பவம் பாறையா இழுத்து மூடி அந்த வழியே இல்லாமல் அடைத்து விடுமே. இந்த உலகிலேயே அவன் நட்பு பாராட்டிய உள்ளன்போடு நேசித்து சொந்தம் கொண்டாடிய ஒரு ஆத்மா, அந்த தொடர்பும் இனி இல்லாமல் போய்விடும். இவர்கள் எல்லாம் அவளிடம் சொல்லாமலா விடுவார்கள்? அதுவும் சாதாரணமாக சொல்வார்களா? இவர்கள் வழக்கப்படி கண் காது மூக்கு வைத்து தன்னை ஒரு பயங்கர சந்தர்ப்பவாதியாக கருதி அவள் வெறுப்படையும்படி வர்ணிப்பார்கள். அவர்கள் இருவரையும் நிரந்தரமாக பிரிக்க இதைவிட நல்ல சமயம் அமையுமா? அவன் நஷ்டம் கிடக்கட்டும். அவளை எப்படி உருவாக்க வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். அவளிடம் என்னவோ சொல்லி அவன் விருட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டான். அவன் சொல்லி ஆனது என்ன? அவன் சொன்னதை கேட்டு அவள் அடைந்த பலன்தான் என்ன? ஊரில் 4 பேர் சிரிக்க ஏதுவாயிற்று. இதுதான் அவன் தொடர்பினால் அவளுக்கு கிடைக்கும் பலன் என்றால் அந்த தொடர்பு துண்டிக்கப்படுவதே நல்லதல்லவா? நிர்வாண நகரில் எதையோ கட்டியவன் பைத்தியக்காரன் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி நகை நட்டு புடவை ஃபேஷன்
கக்கி கிக்கி என்ற காரணமில்லாத இழிப்பு, கணவன், வீடு, குடும்பம் போக பாக்கி நேரம் இருந்தால் சினிமா, டிராமா என்று இவ்வளவில் செக்கு மாடுகள் போல பெண்கள் இயங்கும் சூழ்நிலையில் உமா வேறு மாதிரியாக வளர வேண்டுமென்றால் முடியும் காரியமா? விடுவார்களா? அவளும் ஒரு கன்ஃபார்மிஸ்டாக சம்பிரதாயம் வரைந்துவிட்ட வளையத்துக்குள் வளைய விரும்பவளாக, இந்த சூழ்நிலைக்கொப்ப தனித்த சிந்தனை இயக்கம் என்றில்லாதவளாக இருப்பதுதான் சரி. இங்கே அதுதான் பாக்கி பேர் மதிப்பையும் பாராட்டையும் அவளுக்கு பெற்றுக் கொடுக்கும். உமாவை போல உண்டோ என்று அப்போதுதான் மற்றவர்கள் மெச்சுவார்கள். ஒரு சமூகத்துக்கு எதிராக அவன் ஒருத்தன் பாராட்டு வேண்டாம் வேண்டாம். ஜீவானந்தம் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான். மாலை நேரம் அந்தி செக்கர் பரவி கொண்டிருந்தது. தலையை இந்த புறம் திருப்பினால் எதிரே சுந்தரத்தின் வீடு. அந்த தொடர்பை முழுமையாக துண்டிப்பது போல் ஜன்னல் கதவுகளை இழுத்து மூடினான் ஜீவானந்தம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.